ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 मानो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमो नमः. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि वीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्धैर्यविनाशनं रोगान्नशेषानवहंसि तुष्टाः दृष्टादु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ॐ यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ओम वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मा इति. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு மகான்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்கள் தெரிஞ்சு கொடுக்குறோம். நம்ம கற்றுன்னு வர்றது நவாங்கம் அப்படிங்கிறதான 9 அங்கங்கள் தேவி மகாத்மிய பாராயணம் செய்வதற்கு முன்னாடி. அதில் முதல் பாதம் என்பது ஞாசம். இந்த ஞாசத்தை நாம் தெரிந்து கொண்டோம். ஞாசத்தினால சரீர சுத்தி, மனசுத்தி, ஆத்மசுத்தி, இந்த 3 சுத்திகளும் அங்கன்யாசம், கரன்யாசம். அங்கன்யாசம் என்றால் குறிப்பிட்ட அங்கங்களில் அந்த இறைவனோட சைதன்யத்தை தியானம் பண்ணி அங்கே அமர வைத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது. கரன்யாசம் என்பது கரங்களால் குறிப்பிட்ட தேவதைகளை பீஜாட்சர மந்திரத்தோடு சேர்த்து ஜபிச்சு கரங்கள் வழியாக தேக சுத்தியையும் அடைவதுதான் அங்கன்யாச கரன்யாசம். ஞாசங்கள் பலவிதமாக இருக்கும், மந்திரங்களும் மாறலாம், ஆனால் கிரியை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். இந்த ஞாசத்தை ரொம்ப சுருக்கமான மார்க்கத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அம்பாள் ஒரு உபாயம் சொல்லி கொடுத்துருந்தா. அதை நான் நம்ம லலிதா சஹஸ்ரநாம சங்கத்தில் பூஜை செய்கிற நேரத்தில் செஞ்சு காமிச்சு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த தர்ஜனி, மத்தியமா, அனாமிகா அப்படிங்கிறதான 3 விரல்கள் அல்லது 5 விரலியுமாவே சேர்த்து வைத்துக்கொண்டு நம்ம வயറിனுடைய வலது பாகம் கீழ் பாகத்தில் மகாகணபதியை தியானம் பண்ணவும், தொட்டுண்டு மகாகணபதி தியானம் பண்ணுறது. இடதுபுறம் இருக்கக்கூடியதான வயருடைய கீழ் பாகத்தில் கார்த்திகேயன் முருகப்பெருமான சுப்பிரமணியனை தியானம் செய்ய வேண்டியது. தொப்புள் கொடி அல்லது ஜனனேந்திரியம் பக்கமாக மகாமேரு பர்வதத்தை தியானம் செய்து கொள்வது. நம்மளுடைய இஷ்ட தேவதைகள் யாராம் இருந்தாரானா அது தர்மசாஸ்தாவோ இல்லை ஏதாவது ஒரு தேவி பகவதி இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வம் அப்படி யாராக இருந்தார்களானா அவங்களுக்கு இந்த தொப்புள் கொடி மணிபூரக சக்கரங்கிறதான தொப்புள் பாகத்தில் அங்கே இந்த 5 விரல்களாக அந்த விரல்களினுடைய மூலம், மத்தியம், அக்ரம் சொன்னீங்களோ அது அக்ர பாகத்தால் அங்கே தொட்டுக்க வேண்டியது. அதன் பிறகு நம்மளுடைய மார்பாகம் இருக்குது, செஸ்டினுடைய மேல்புறம் வலது பாகம் மேலே பிரம்மதேவனையும், செஸ்டினுடைய இடது பாகம் மேல்புறத்தில் ருத்ரதேவனையும், அப்புறமா செஸ்டில் கீழ் பாகத்தை அதாவது ஸ்தனத்துக்கு கீழே விஷ்ணு பகவானையும், ஸ்தனத்தினுடைய லெஃப்ட் சைடு கீழ் பாகத்தில் மகேஸ்வரனையும், அப்புறமா விபூதி போட்டுக்கிற நேரத்தில் பட்டையாக போட்டு போமே இந்த தோள்பட்டையிலேருந்து இந்த தோள்பட்டை வரைக்கும், அதாவது இடது தோள்பட்டையிலேருந்து வலது தோள்பட்டை வரைக்கும் இருக்கக்கூடியதான மொத்தமாக அந்த இடத்த இப்படி விபூதியால் பட்டை போட்டுக்கிற மாதிரி சதாசிவாய நமஹா அப்படின்னு சதாசிவன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பட்டை போட வேண்டியது.
அதற்கு அடுத்ததாக அதுக்கு நட்ட நடுவே நெஞ்சில், அதாவது இதய பாகத்தில் வந்து ஓம் பராசக்தி நமஹா அப்படின்னு தியானம் பண்ணி அந்த இதய பட்டனை தொட வேண்டும். அதன் பிறகு வலது புஜத்தினுடைய மேல் பகுதியில் அந்த தோள்பட்டை ஆரம்பமாகிற இடத்துல மகாலட்சுமி தேவியும், இடதுபுறம் இருக்கக்கூடியதான் தோள்பட்டையில் மகாலட்சுமி தேவியும், அதன் பிறகு சமஸ்த சர்வாபியோ தேவதாபியோ நமஹா, சமஸ்த தெய்வங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்லும்படியாக வலது கரத்தை மேலே வைத்துக்கொண்டு இடது தோள்பட்டையும், இடது கையை உள்பக்கமாக வைத்துக்கொண்டு, அதாவது வலது கரத்துக்கு கீழே வைத்துக்கொண்டு வலது தோள்பட்டையும் தொட்டுண்டு நமஸ்தே முத்திரியர்கள் அவ்வாறு நமஸ்காரத்தை செய்ய வேண்டியது. இது சுருக்கமான ஒரு சிம்பிள் கவச்சம். அதுபோலவே ஞாசமும் இது எல்லா பூஜைகள்லையும் செய்யலாம். ரொம்ப டீட்டெயிலான கவச்சம் அல்லது ஞாசம் செய்ய முடியாமல் போனால் இந்த சின்ன லகு ஞாசம், அதாவது பஞ்சபிரம்மாசன ஞாசம்னு பேர் இருக்கு. முக்கியமாக தேவி உபாசகர்களுக்கு இந்த ஞாசம் ரொம்ப உதவும். மற்றவங்களுக்கும் இது செய்யலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா இதில் இல்லாத தெய்வங்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் இருக்கு. அதில் கணபதி, சுப்பிரமணியன், மேரு உபாசனாமூர்த்தி, அதன் பிறகு வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரன், சதாசிவன், பராசக்தி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி. பஞ்சபிரம்மாசனம் ஆயிடுது. பாலாத்திர விஷ்ணுடைய பஞ்சபிரம்மாசனம் எப்படி இருக்கோ அந்த பஞ்சபிரம்மாசனம் அப்படியே நம்மளுடைய உடம்புல நாம் வந்து ஸ்தாபிதம் செய்து நம்முடைய உடம்பை வந்து பரிசுத்தமாக்கி ஒரு கவச்சத்தை உருவண்ணி அதுபோலவே ஞாசாதி கிரியல் பண்ணுறதுக்கு சமமான ஒரு பலனை அது கொடுக்கும். அடுத்தது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆவாகனம். ஆவாகனம் அப்படிங்கிறதான அத்தியாயம்தான் 2வது பாகம். ஆவாகனத்திலேயும் 2 முக்கியமான ஆவாகனங்கள் இருக்கு. ஒன்று வந்து பொதுவான ஆவாகனம், 2வது வந்து ஆவாகன பிராண பிரதிஷ்டை. அப்படி 2 விதமாக இதை சொல்லிக்கிறோம். சாதாரணமான ஆவாகனம், இன்னொன்று வந்து ஆவாகனம் வித் பிராண பிரதிஷ்டை. அது 2டைய வித்தியாசத்தை சொல்லித்தரதுக்கு முன்னாடி அப்போ ஒன்று பண்ணுவோம். முதல்ல வந்து பிராண பிரதிஷ்டை என்ன தெரிஞ்சுடுவோம். ஏன்னா ஆவாகனம் பெரிய சப்ஜெக்ட். பிராண பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய பிராணனை வந்து வெளியே நாம் உருவாக்கி இருக்கக்கூடியதான சன்னிதானத்தில் பகவானுடைய சித்திரப்படமாகட்டும் அல்லது கும்பமாகட்டும் அல்லது விக்கிரகங்களாகட்டும் இல்லை திருவிளக்காகட்டும் ஏதோ ஒரு அஷ்டமங்கல பொருட்களில் வந்து பகவான் ஆராதனை செய்யலாம் அப்படின்னு சாஸ்திர விதி இருக்குது. அந்த ஏதோ ஒரு உருவத்தில் எக்ஸ்டர்னல் அந்த உருவத்தில் வந்து தெய்வ சைதன்யத்தை நாம் நம்மளுடைய உடம்பிலிருந்து பிராணன் வழியாக எடுத்து அந்த வெளியே இருக்கக்கூடியதான பொருளில் அந்த மூர்த்த பாவத்தில் நாம் உட்கார வைத்து பஞ்சோபச்சாராதி உபச்சாரங்கள் அல்லது சோடசோபச்சாரம் அல்லது சர்வோபச்சாரம் அப்படிங்கிறதான உபச்சாராதிகளை கொடுத்து பூஜை பண்ணுறது ஒரு வழக்கம். இதுக்கு பிராணப்பிரதிஷ்டைன்னு பேர். பிராணப்பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் 2 விதமாக பிராணப்பிரதிஷ்டை பண்ணலாம். ஸ்திரீ தெய்வங்களை எல்லாம், சக்தி வடிவமான தேவிமார்களை எல்லாம் ஆவாகனம் செஞ்சு பிராணப்பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் வலது மூக்கு வழியாக, அதாவது வலது நாசிக வழியாக மூச்சு மேலே இழுத்து ஷடாதாரங்கள் பூராவும் தியானம் பண்ணி சகஸ்ரார பத்மத்தில் போய் திரும்ப அங்கேருந்து அந்த பிராணன் அப்படியே யூட்டர்ன் எடுத்து இடது நாசிக வழியாக வந்து இடது நாசிகையை வந்து அந்த மூச்சு அப்படியே வாங்கி கொள்ள வேண்டும். எதில் வாங்கிக்கணும் அப்படின்னா கரத்தில் வந்து புஷ்பம், அக்ஷதம், ஜலம், இது 3 இருக்கணும். புஷ்பம், அக்ஷதம், ஜலம். அக்ஷதம் என்பது வந்து பூமி தத்துவம், புஷ்பம் என்பது வந்து ஆகாய தத்துவம், ஜலம் என்பது வந்து ஜீவ தத்துவம். அப்போ பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவே இருக்கக்கூடியதான ஜீவகணம் அல்லது ஜீவாத்மா, அதை பிராணரூபமாகவும் ஜீவோ பிரம்மைவ நாபரா, அந்த ஜீவன் தான் புத்தி, மனசு, அகங்காரம், சித்தம், ஜீவாத்மா, அந்தராத்மா, ஆத்மா என்னெல்லாம் சொல்லிக்கணுமோ, பிரம்மம், அறிவு, ஞானம், சர்வம் பிராணன் தான். நமஸ்தே வாயோத்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ரிதமவாதிஷம் சத்தியமவாதிஷம். வாயுஸ்வரூபமான பிராணன் தான் பரபிரம்மஸ்வரூபமாக தைத்திரிய வருஷத்தில் முதல் பாடத்திலே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்திரீ தெய்வங்களை ஆவாக பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுற நேரத்தில் இடது மூக்குலேருந்து வரக்கூடியதான விசர்ஜன சுவாசத்தை வந்து நிஸ்வாசம்னு பேர் இருக்குது. அந்த பிராணனை வந்து இந்த புஷ்பம், ஜலம், அக்ஷதம் இது 3 சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த தத்துவத்துக்குள்ள இந்த பொருள்களில் வந்து அந்த சக்தியை வந்து ஆவாகனம் பண்ணி இந்த பொருளில் நாம் எடுத்து வாங்கிக்கிறோம். அதாவது ஜலதத்துவம், ஆகாச தத்துவம், பூமி தத்துவம், இது 3ஐயும் சேர்த்து அந்த திருவிளக்குன்னா அது, சித்திரப்படம்னா அது. சித்திரப்படத்துக்கு சாதாரணமாக ஆவாகனம் தேவையில்லை. சித்திரப்படம்
அப்படி வச்சுப்போம். 8 பொருட்கள் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ணல போங்க. அப்போ எந்த பொருளை நாம் வச்சு பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு ஆவாகயாமி அப்படின்னு சொல்லி இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம். இந்த சக்தியை அப்படியே எடுத்துட்டு அந்த நாம் வழிபடக்கூடியதான மூர்த்தத்தில் உட்காத்தி வைக்கிறோம். அதன் பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி, உட்கார வைக்கிறோம். பாத்தியம் சமர்ப்பயாமி, பாத்தியம் கொடுக்குறோம். அர்க்கியம் சமர்ப்பயாமி, சிரஸில் வந்து புரோக்ஷனம் பண்ணுறோம். ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு புரோக்ஷண ஸ்நானம் சமர்ப்பயாமி. என்ன ஃபிசிக்கலாக ஸ்நானம் பண்ணாமல் இருக்கிறதுனால புரோக்ஷண ஸ்நானம், மங்கள புரோக்ஷண ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு கொஞ்சம் ஜலத்தை கரத்தில் வாங்கிட்டு உள்ளங்கையில் வாங்கி அந்த மூர்த்தத்தில் புரோக்ஷணம் பண்ண வேண்டியது. அதன் பிறகு வஸ்திர உத்தராதி அலங்காராதி ஆபரணாதம் சர்வம் யதாசக்தியும் சமர்ப்பயாமி அப்படின்னு புஷ்பத்தையும் அக்ஷதத்தையும் சேர்த்து போடுறோம். அதன் பிறகு பஞ்சோபசாரத்தை சொல்லிக்கூடிய முதல் படியான கந்தாண்டாரயாமி, நெத்தியில் திலகம் போட்டு கொடுக்கறது. கந்தசியோவரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி, குங்குமத்தை சாத்தி கொடுக்குறது அந்த பொட்டுக்கு மேலேயே. இந்த பொட்டு என்பது வந்து அணு, அதுதான் ஜீவன், அதுதான் பிரம்மம், அதுதான் சர்வம். அதன் பிறகு புஷ்பாணி சமர்ப்பயாமி, அப்புறமா தூபம் ஆக்ராபயாமி, அதுக்கப்புறம் தீபம் சந்தர்ஷயாமி, அதுக்கப்புறம் அமிர்த தத்துவமான நிவேதனங்கள், உணவுப் பொருட்கள், அமிர்த மகா நைவேத்தியம் நிவேதயாமி, அதன் பிறகு தாம்பூலம் சர்வோபசார பூஜான் சமர்ப்பயாமி அப்படின்னு இது பிராண பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கப்புறமா இந்த ஜீவனை வந்து இந்த பிராணன் வந்து அந்த திருவிளக்கிலேயோ அந்த படத்திலேயோ கும்பத்திலேயோ விக்கிரகத்திலேயோ இருக்குது அப்படின்னா பூஜையை நாம் திருப்ப கண்டினியூ பண்ண போகிறதில்லே அப்படிங்கிற வருஷம் அது உபஸ்தானம் பண்ணி ஆகணும். உபஸ்தானம் பண்ணுற நேரத்தில் அந்த பிராணசக்தியை, இப்போ தெய்வீகமான திவ்ய பிராணசக்தியை வந்து இந்த காஸ்மிக் மண்டலம் இருக்கே பிரம்மாண்டம், அதுலேயே திருப்பி அனுப்புறது. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. இந்த திவ்ய சக்தி, இந்த பரமாத்ம சக்தி எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி செல்லட்டும் அப்படின்னு திருப்பி விடுறோம் நம்ம. அதன் பிறகு நாம் எந்த விக்கிரகத்திலேயோ அல்லது திருவிளக்கிலேயோ எங்கே நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணோமோ அதை வந்து உபஸ்தானம் கரிஷே அப்படின்னு இடது பாகத்துக்கு நீக்கி வைக்கணும். இந்த இடது பாகத்தை நீக்கி வைக்கிறதுன்ற அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்தான சலனம். அந்த ஸ்தான சலனம் மாறி விட்டுருது அப்படின்னா இந்த ஜீவன் அல்லது இந்த பிராணன் திரும்பியும் இந்த திருவிளக்கை வந்து உட்காரணம், எனக்கு திருப்பியும் பூஜை பண்ணு, எனக்கு திருப்பியும் உமாகாப்பை கொடு அப்படின்னா நம்ம காரியம் கஷ்டத்தில் அப்புறமா என்னன்னா இந்த பூஜை முடிச்சு இன்னும் வேலைக்கு போயாகணுமே. அதுபோலவே தான் ஜீவனை மரணப்படுக்கையிலேயே பாடியை போட்டு வைக்க மாட்டா, அங்கேயும் தூக்கி வெளியில் வச்சுடுவா. அந்த ஸ்தால சலனம் மரணம், அது உபஸ்தானம்னு பேர் இருக்கு. அந்த இடத்துல அந்த டார்கெட்டில் வந்து விழும் திரும்பியும் அடுத்த தடவை. அப்போ அங்கே ஒன்றும் இருக்காது, சரீரம் இல்லை அப்படின்னா திரும்பி போயிடும். உபஸ்தானம் பண்ணுறனுடைய உத்தேசம் அதுதான். அப்போ இந்த ஜீவாத்மா அல்லது இந்த பிராணசக்தி திரும்பி இங்கே வந்து வரக்கூடாது. என்ன அந்த வீட்டில் வந்து திருப்பி நம்ம கிரை விக்கிரங்களில் ஆரம்பிச்சிருவோம். தெய்வீக சக்திக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அதனால் இது ஆசிரமமோ இல்லை கோவிலோ கிடையாது, ஒரு தடவை ஆவாகனம் பண்ணி அங்கேயே உட்காந்து வைக்கிறதுக்கு. இந்த ஒரு நிபந்தனைகள் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே நேரம் புருஷ பகவானை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னா பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறது விஷ்ணு ஆகட்டும், சிவன் ஆகட்டும், கணபதி, முருகன், ஐயப்பன் போன்றதான புருஷ தெய்வங்களை பண்ணுற நேரத்தில் இடது நாம் மூக்கு வழியாக சுவாசத்தை அதாவது பூரகம் பண்ணி மூலாதாரத்திலிருந்து சகசாரத்தம் வரைக்கும் அந்த பிராணஜீவனை எடுத்து சென்ற பிறகு வலது மூக்கு வழியாக ரேச்சனம் அதாவது விசர்ஜனம் பண்ணுறது, அது வழியாக வரக்கூடியதான பிராணசக்தி எடுத்து, அதாவது வலது பாகம் வந்து புருஷ சக்தி, இடது பாகம் வந்து ஸ்திரீ சக்தி. வலது பாகம் சூரிய பகவான், இடது பாகம் சந்திர பகவான், நட்ட நடுவே அக்னி. அதனால்தான் புருஷ தெய்வங்களை ஆவாகனம் பண்ணுற இடத்துல புருஷ பிராணனை வந்து நமக்கு அதில் பிராணனுக்கு புருஷன் ஸ்திரீ நபும்சகம் அப்படிலாம் கிடையாது. பிராணன் தான். பட் நம்மளுடைய பாவனையில் இது வந்து பக்தி வழிபாடு. அதனால் இதில் புருஷன், ஆண், பெண், பெருஜிவா, சின்னவா, அதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் வரும். இங்கே பாவனை வந்து டிஃப்ரெண்ட். அதனால் இங்கே ஃபிலாசபி மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ வலது பாகம் வழியாக இருக்கிறதானதம் அந்த மூச்சு காற்று விடுற மூச்சு காற்றை வந்து இந்த புஷ்பம், அக்ஷதம், ஜலம் இதோட சேர்த்து எடுத்து வந்து அந்த மூர்த்தத்தில் ஸ்தாபிதம் பண்ணி பஞ்சோபசாரம் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணுறது. இது ஒரு விதமான பிராண பிரதிஷ்டா ஆவாகன பூஜை. இப்போது சில இடங்களில் வந்து திருக்கால பூஜா அப்படின்னு இருக்கும். காலையில் ஆவாகனம் பண்ணி மத்தியானத்தை பூஜையும் முடிச்சு இரவு பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை விசர்ஜனம் பண்ணுறது இல்லைன்னா உபஸ்தானம் பண்ணுறது. அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூஜாரி யாரோட பிராணனை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காளோ அவர் அந்த இடத்த விட்டு போகவே கூடாது, அந்த அங்கேயே தான் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் அவர் தூங்க முடியாது, மத்தியானம் தூங்கக்கூடாது,
போதத்திலே சுயபோதத்திலே இருக்கணும், எப்பவுமே உணர்ந்து இருக்கணும். குளியல் அலோடு டெஃபினட்டாக விசர்ஜனம் பண்ணி வந்தாச்சுன்னா குளிக்கலாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி தூங்க முடியாது, வெளியில் எங்கேயும் போக முடியாது உபஸ்தானம் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் இவர் போய் ஏதாவது ஆபத்து விபத்தில் ஏற்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய ஜீவன் இங்கே ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ இந்த குளத்தில் உட்காந்துருக்கு, இல்லை இந்த படத்தில் உட்காந்துருக்கு, யார் உபஸ்தானம் பண்ணுவா? அப்போ அவருடைய ரத்த பந்தத்தில் சேர்ந்தவா, அது இல்லைன்னா அவருடைய சீடர்கள், இவாளுக்கு யாருக்காக இருந்தால் அதை வந்து திரும்ப உபஸ்தானம் பண்ணி அந்த பூஜையை பூர்த்தி பண்ண முடியும். இந்த நிபந்தனைகள்லாம் உண்டு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாமல் திருக்கால பூஜை பண்ணுறேன் அப்படின்னு காலையில் ஆவார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக போயிட்டு எங்கே வேணா போய் சுற்றி எந்த வேணா பண்ணி அப்ளை பண்ணி திருப்பி வந்து திருப்பி பூஜை உட்காரது எல்லாம் நோட்டால் விடும், ஒன்றும் சரி வராது. அதுவும் முறை கிடையாது. அந்த ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுருக்கிறோம். இனி ஒரு பூஜை இருக்குது, பிராணப்பிரதிஷ்டை இல்லாமல் சங்கல்ப ரூபேனா சங்கல்பம் வழியாக மட்டுமே பண்ணக்கூடியதான ஆவாகன பூஜை. ஆவாகனத்துக்கு எப்பவுமே ஒரு தியான மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த சக்தியை வந்து ஆவாகனம் பண்ண நம்ம முயற்சி பண்ண வேண்டும். இப்போ ஆவாகனம் அப்படிங்கிறதான இந்த திருநாமத்துக்கு அபரிமிதமான அர்த்தங்களை கொடுத்துருக்கு. ஆ வா ஹா யா மீ அப்படின்னு 5 மாத்திரைகள் சேர்ந்துதான் ஆவாகனம். இந்த புவனம் ஃபர்ஸ்ட், அதன் பிறகு பிரம்மாண்டம், அதன் பிறகு மனத்தத்துவம், அதன் பிறகு இறைவன் எப்போ இருக்கா மூர்த்த பாவத்தில் வரணும்னு தீர்மானம் பண்ணி விட்டாரோ அப்பவே புத்தி, இன்டலெக்ட், அவேர்னஸ், ஞானம், அது முதல்ல பிறகு. இப்போ மனசு, அதுக்கப்புறம் புத்தி பிறந்துடும், அப்புறம் சித்தம் அகங்காரம் அதெல்லாம் இருக்கட்டும், அதை பற்றி தெரிஞ்சு மாட்டோம். அப்போ புவனம், பிரம்மாண்டம், மனசு, புத்தி. அப்புறமா புத்தியில் தான் ஆகாசத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு பிரதிஷ்டை வேணும், ஒரு இடம் வேணுமே, ஃப்ளோட் பண்ண முடியாது. இப்போ ஆகாயத்தை வந்து புத்தியில் தான் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கு, பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதனால் ஆகாயம் முதல் பஞ்சபூதங்களில் முதல் ஆகாயம். அக்னி, ஆப, பிருத்திவி, அதாவது ஆகாசம், அப்புறமா வந்துட்டு நெருப்பு, அதுக்கப்புறமா வந்து வாயு, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பிருத்திவி. இப்படி 5 பூதங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள். பிரபஞ்சம் பூராவுமே வந்து அணுக்களால் நிறைக்கப்பட்டிருக்கு. அணு என்றால் ஆ நா உ. ஆ நா உ அப்படிங்கிறதானது அகாரம் விஷ்ணு, நகாரம் வந்து பிரம்மா, உகாரம் வந்து மகேஸ்வரன். அணு பார்ட்டிகிள். இது வந்து பிசிக்கல் பார்ட்டிகிள் இல்லை, ஃபிசிக்ஸில் பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸு. நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான சித்தாந்தங்களில் இதுக்கு வைசேஷிக அணு சித்தாந்தம் அப்படின்னு பேர் இருக்குது. விசேஷ ரூபமாக இருக்கக்கூடியது நம்மளுடையது, விசேஷம் எல்லாம் இருக்கக்கூடியது வந்துட்டு மாடர்ன் ஃபிசிக்ஸு. இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸை வந்து பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படும். அவளை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் ஒன்று இருக்குது. ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் இன் த வேர்ல்டில் அவைலபிள் வந்து ஆட்டம். அந்த ஆட்டத்தில் வந்து சிம்பிள் ஆட்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம்னா ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கக்கூடியதான ஹைட்ரஜன், ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கையில். எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆட்டம்ங்கிறது அதில் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த 3 ட்ரோன் சேர்ந்தது தான் ஒரு ஆட்டம் ஆகிறது. ஹிந்து ஃபிலாசபியில் வந்து லைஃப் ட்ரோன் அப்படிங்கிறதான ஒரு சக்தி இருக்குது. எந்த ஒரு பொருளையும் அசைக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவை. திருவிளையாடலில் பகவான் பாடுறப்ப அந்த பகவான் பரமேஸ்வரன் வந்து ஒரு விறகு வெட்டியாக பானபத்திரை வந்து காப்பாற்றுறதுக்கும் பாண்டியராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக வருவார், ஹேமநாத பாகவதரோட போட்டி போடுறதுக்கு. அதில் ஒரு பாட்டு இருக்கு, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. எந்த ஒரு விஷயத்தையும் அசைய வைக்கிறதுக்கு சக்தி தேவை. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சேதேவம் தேவோ நகலுஹு குசலக ஸ்பந்திதுமபி. ஒரு ஸ்பந்தனத்தினுடைய அசைவு வேணுமானாலும் சக்தியினுடைய அருள் தேவை. சிவசம்ஹாரம் நடக்கும், சிவசம்ஹாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் சக்தியினுடைய அம்சம் அங்கே தேவை. அல்லாமல் சிவனோட சம்ஹாரம் பண்ணப்பட்டதான பொருள் திரும்ப உயிர் பெற்று வராது. கணபதியை வந்து சிவபெருமான் கொன்று விட்டார், நிகிரகம் செஞ்சு விட்டார் விநாயகரை. அவருக்கு திரும்ப வாழ்வு கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு வந்து அம்பாள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நடக்கும். அதனால அம்பாள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்து தன்னுடைய காளி சுரூபத்தை எடுத்துட்டு சிவனையும் சேர்த்து வாழ் பண்ணுறா. ஒன்றையும் இது கட்டி இப்படி போ, ஐ டோன்ட் கேர் ஃபார் எனி திங். இந்த பிரம்மாண்டத்தில் என்னுடைய சொத்தை அழிக்கிறதுக்கு நீங்களாம் யாரு? எனக்கு இப்போ என் புத்தனை திருப்பி வரணும்,
எனக்கு வேறு ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து பிரம்மமூர்த்தி. பிரம்மமூர்த்தி சங்க ஹரி அவதரலே உத்தராவயாலே தீனஜனா உத்தராவயாலே தீனஜனா பிரம்மமூர்த்தி சங்க ஹரி அவதரலே. அவங்க ஹரியும் அதாவது விஷ்ணுவும் கணபதியும் ஒன்று, பிரம்மனும் முருகப்பெருமானும் ஒன்று. இவா எல்லாரும் சேர்ந்துதான் சதாசிவ குடும்பம். விஷ்ணு பகவான் தேடி செல்லுகிறார் கணபதியினுடைய திருமுகத்துக்கு. கணபதிக்கு தன்னுடைய கழுத்தை எப்படி திருப்பி கொண்டு வைக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் அவர் வந்து யானையினுடைய வடக்கு தலை வச்சு தூக்கக்கூடியதான ஒரு யானையை அவன் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கியிருக்காரு, அவனுடைய புத்திரனாக பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பெரிய பெரிய கதைகள். ஆனால் எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டு. கனெக்ட் பண்ணி பார்த்தா நிறைய தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மகாவிஷ்ணு தான் வந்து அவருடைய தலைமையில் தான் ஒரு யானையினுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து அந்த யானையுடைய விருப்பப்படிய சும்மா படுத்துவங்க தானே இப்படி கொள்ளவும் இல்லை. இன்னும் இந்த அனிமல் ரைட்ஸ் இருக்கிறவா அவன் கேஸ் போட்டுருவா இல்லைன்னா அவன் தேடி வரம் வாங்கிட்டு இருக்கா. அப்படி இந்த கஜத்தினுடைய முகத்தை வந்து ஃபிட் பண்ணுறார். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் நடக்கிறது. நம்ம தேவலோகத்தில் இருக்கிறதான மருத்துவர்கள் அஸ்வினி தேவர்கள் அவர்கள் பரமேஸ்வரனுடைய உபதேசப்படி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் தான் சீஃப் சர்ஜன், இவர் 2 அசோசியேட் சர்ஜன்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த கணபதிக்கு வந்து யானையினுடைய முகத்தை கொடுத்து உயிர் வழக்கி வச்சான். இதே மாதிரி காமதேவனுக்கு வந்து பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கிலிருந்து வந்த நெருப்பினால சுட்டரிக்கப்பட்டது. காமனுக்கு உயிர் கொடுப்பதற்கு பராசக்தியான பார்வதேவி தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அப்படி கணபதியால் உருவாக்கப்பட்டதான அந்த எரிஞ்சு போன சாம்பல் எடுத்து சக்தி தீர்மானம் பண்ணி பிரம்மனால் நாமகரணம் பண்ணி வண்டாசன் அப்படிங்கிற பேரில் அவனுக்கு உயிர் வச்சு கொடுக்குறா திருப்பி. இப்படி யாரையெல்லாம் சிவனுடைய கோபத்தினாலேயோ தாபத்தினாலேயோ அனுகிரகத்தினாலேயோ யாருக்காவது உயிர் போச்சு அப்படின்னா, மகாவிஷ்ணுவினால உயிர் போனாலோ அல்லது பிரம்மாவினால் உயிர் போனாலோ இந்த பிரச்சனையே கிடையாது. சிவனுடைய கரண்பட்டு யாராவுக்கும் மரணம் ஏற்பட்டதுன்னா அந்த ஒரு நாளைக்கு அந்த ஜீவனை திரும்பி வராது கடைசி. பிகாஸ் அவ்வளோ மகாத்மியம் இருக்குது. அப்போது இந்த கலையில் நாம் என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, சக்தியினுடைய ஒரு துணை இல்லாமல் சிவத்தால் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. சிவத்தை தெரிஞ்சுக்கணுமான சக்தி தேவைப்படுறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் அணு அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது விஷ்ணு பிரம்மா மகேஸ்வரன் இவா 3 பேரை சேர்ந்ததுக்கு பேர் தான் அணு. ஆ நா உ. விஷ்ணு பிரம்மா மகேஸ்வரன். ஃபிசிக்ஸில் மாடர்ன் ஃபிசிக்ஸ் மாடர்ன் சயின்ஸில் நமக்கு வந்து வைசேஷிக சூத்திரம் சித்தாந்தப்படி பரமாணு அப்படின்னு ஒன்று இருக்கு. பரமாணு பராத்பராயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் செஞ்சிருக்கா. அப்போ மாடர்ன் சயின்ஸ் படி ஜஸ்ட் ஆட்டம், பிரபஞ்சம் பூராவும் ஆட்டம் இருக்குது. மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன், புரோட்டான், ஹீலியம் அப்படிங்கிறதான தத்துவம் இது 3 சேர்ந்து தான் அவாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம். இதில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இதில் ஹீலியம் இருக்குது, புரோட்டான்ஸ் இருக்குது, அப்புறமா லித்தியம் இருக்குது, அப்புறம் பெரிலியம் இருக்குது, எல்லாமோ குரூப் இருக்குது அவாளை பொறுத்த வரைக்கும். அதில் இருந்துக்கிட்ட நமக்கு 49 வாயுக்கள் இருக்கா நம்மளுடைய சனாதர்மத்தில் சாஸ்திரப்படி சூத்திரங்கள் படி. நம்மள ஒட்டும் குறைச்சல் கிடையாது. நமக்கு இருக்கிறதுனுடைய ஒரு போர்ஷன் தான் டச் விச் சோஃபார். அதுக்குள்ளேயே இதை குவாண்டம் ஃபிசிக்ஸு ஃபிசிஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து போரும் ஆயிடுறது. அவளுக்கு மேலே மண்டை காயறது, அவளுக்கு படிக்க முடியாத தத்துவத்தை. தே ஹவ் ஆல்ரெடி ரீச் த சீலிங். அவள் சீலிங் தான் நமக்கு பிகினிங்கே. அப்போ எது சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பூராவும் அணுக்களால் நிறையப்பட்டிருக்கு. பூராவுமே அணுதான். அணு அப்படின்னாலே வெரி சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்தாமே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த 3 சைதன்யங்கள் சேர்ந்தது தான் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்கிற மாதிரி இந்த 3 சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் பூராவும் பறந்து கிடக்கிறது. இப்போது பிரம்மாண்டம் லெவலில் எடுத்துப்போம். பிரம்மாண்டங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். நமக்கு வந்து ஏதோ சினிமாவிலையோ இல்லைனா ஃபோட்டோகிராஃபிலையோ ஒரு ஸ்கெட்ச் பண்ணதை பார்க்க முடியாது, ஒரிஜினல் கிடையாது, ஸ்கெட்சு. யாருக்கு இப்படி பிரம்மாண்டத்தை ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கேமரா கிடையாது. பூமியை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியோ கிரகங்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இல்லை பிரம்மாண்டம். ஸோ பிரம்மாண்டம் இஸ் ஒன்லி ஒரு ஆர்டிஸ்டோட அசம்ஷன்ஸ். இப்படி எல்லாம் தான் இருக்குது அப்படின்னு இந்த மில்கி வே கேலக்சியை பற்றி போட்டிருக்கிறது. நமக்கு வந்து அணுவும் பரமாணுவும் இருக்குது. இந்த பிரபஞ்சம் பூராவும் அணுக்களாலேயும் பரமாணுக்களாலேயும் நிறைக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கக்கூடியதான சக்தியில் நாம் சங்கல்பமாக ஒரு சங்கல்பம் எடுத்துருப்போமே. வைஷ்ணவ சங்கல்பம், சைவ சங்கல்பம், சக்த சங்கல்பம், கணபதி சங்கல்பம், கௌமார சங்கல்பம், சூரிய சங்கல்பம் அப்படின்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை உத்தேசித்து நாம் ஒரு சங்கல்பம் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா தான் ஆவாகனம் வருது. அப்போ இந்த ஆவாகன நேரத்தில் வந்து ஆவாகனத்துக்கு முத்திரைகள் எல்லாம் உண்டு. அதான் வழியாக சொல்லித்தரேன்.
அக்கார்டிங் டு மாடர்ன் சயின்ஸில் ஒரு ஆட்டம் என்பது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அதனுடைய சைஸு மெஷர் பண்ணி பார்க்குற நேரத்தில் ஒரு 0.7025 சென்டிமீட்டர், அதாவது 7025, அதுக்கு முன்னாடி புள்ளி, அதுக்கு முன்னாடி ஒரு 0, 0.7025 சென்டிமீட்டர். இது ஆட்டத்தோட சைஸு மாடர்ன் சயின்ஸில். நமக்கு எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா, நம்மளுடைய சித்தாந்தங்களில் பரமாணு அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. அதுக்கு மேலே அணு இருக்குது, அதுக்கு மேலே காஸ்டை பாஸ்டை இப்படி நிறைய போயிட்டுருக்கு. மீட்டர் கணக்கு வர வரைக்கும் வரிசையாக இருக்க மெஷர்மெண்ட் அதை இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம் அந்த இடத்துல. அப்போ பரமாணுடைய சைஸு எடுத்து பார்ப்போமானா, ஒரு கடுகு இருக்குது பாருங்க, கடுகு மஸ்டார்டு. ஒரு கடுகை வந்து 33,750 போர்ஷனாக டிவைட் பண்ணால் என்ன சைஸு வருமோ அதுதான் பரமாணு. அப்படி பார்த்தோமானா 0.4029629 இந்த போர்ஷன், இந்த சைஸ் தான் பரமாணுனுடைய சைஸ். இதில் வந்து ஒரு கடுகுக்கும் வித்தியாசமான சைஸ் இருக்குமே. சில கடுகுகள் பெருசாக இருக்கும், சில கடுகு ரொம்ப சின்னதாகவே இருக்கும். அப்போது சாதாரணமாக ஒரு கடுகு வந்து 1லேருந்து 2 mm வித் இருக்கு அதனோட சைஸு, 1லேருந்து 2 mm. சின்ன டைமண்டில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா நேம் சேக் டைமண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு போவா கடையில். 1 mm 2 mmக்கெல்லாம் டைமண்ட் கிடைக்கும். படிப்படியாக இருக்கும். அஸ்யூமிங் ஒரு mm இருக்குது வச்சுக்கோங்களேன், மில்லிமீட்டர். ஒரு mm சைஸ் இருக்கக்கூடியதான கடுகை 37,750 டிவைட் பண்ணி பார்க்குற நேரத்தில் நமக்கு ஒரு 0 போட்டு புள்ளி போட்டு 7 0 போட்டு 296 mm இந்த சைஸில் தான் இருக்கும். இந்த ஒரு கடுகோடு சைஸில் பரமாணுவை கம்பேர் பண்ணுற நேரத்தில் இந்த நம்பரெல்லாம் வந்து ரொம்ப டைனியஸ்ட் அல்லவா, இதெல்லாம் மெஷர் பண்ணி பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட அணுக்களால்தான் இந்த லெவலில் இருக்கா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள். அனிமா மகிமா மகிமா கரிமா லகிமா ஈசுத்தம் வசிப்தம் பிராப்தி பிராகாமியம் அப்படின்னு அஷ்டமா சித்திகளில் இருக்கு. அஷ்ட யோக சித்தி வர, அஷ்டமா சித்தி வர. அப்போ பெருசாகவும் சின்னதாகவும் முடியும். பிரம்மாண்ட சைஸில் விஸ்வாகாரமாக, விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகீகநாதம். மகாவிஷ்ணு வந்து விஸ்வஸ்வரூபமாக விஸ்வாகாரமாக நிறந்து நிற்கிறார். தன்னுடைய விஸ்வரூப தர்சனம் காட்டி கொடுக்குற அர்ஜுனுக்கு 6 பேர் காட்டி கொடுத்துருக்கார் மகாவிஷ்ணு தன்னுடைய விஸ்வரூப தர்சனம். ஹனுமான் ஆஞ்சநேயர் பகவான் அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருக்கார். சீதாமாவுக்கும் காட்டி கொடுத்துருக்காரு ஒரு தடவை. மகாகணபதியும் காட்டி கொடுத்துருக்கார் தன்னுடைய விஸ்வஸ்வரூபத்தை. அப்படி பிரபஞ்சம் பூராவும், இந்த பிரம்மாண்டம் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான அளவுக்கு பெருசாகவும் முடியும், கரிமாவாக முடியும், அதே நேரம் அனிமாவாகவும் முடியும், லகிமாவாகவும் முடியும். அதாவது பரமாணு சைஸ்லையும் ஆக முடியும். இவ்வளவு பெரிய சக்தி சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும். அதில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆப்ரம்ம கீடஜன்னி வர்ணாஸ்திர விதாயினி நமஹன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாமம் இருக்கு. ககேருகா அப்படிங்கிறதான ஒரு புழு, டைனியஸ்ட். அதாவது ஸ்கோப்பில் போட்டால் கூட பார்த்தா கண்டுறது கஷ்டம், அவ்வளோ சின்னது. அதில் இருந்து பிரம்மா பர்யந்தம், பிரம்மா அப்படின்னா பிரம்மாண்ட சைஸ் இருக்க ஒரு வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடியதான சக்தி மகாத்மியம் அம்பாளை சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். இப்படி பிரபஞ்சம் பூராவும், இந்த பிரபஞ்சம் என்பது என்ன அதையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம முதல்ல ஆவான மாட்டத்துக்கு முன்னாடி. பூமிக்கு வந்து குருத்வாகர்ஷணம் அப்படின்னு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு. பூமி வந்து இந்த ஜீவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து மேலே புறப்பட்டாலும் டக்குன்னு பிடிச்சி இழுத்து போடும் கீழே. எங்கே ஓடுறாய் நீ, எங்கே போகிறாய், போக முடியாது, இழுத்து போட்டோம். இதுக்கு பூமியில் இருக்கக்கூடியதான பாசம்னு பேர் இருக்கு. இதைத்தான் வந்து இந்த மொத்த சரீரத்தை எரிய விட்டு அந்த ஜீவன் அந்த எரியறதை பார்த்தாச்சுன்னா அதனுடைய இந்த ஆசாபாசங்கள்லாம் உரி ஒட்டி உடங்கி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிராஸ் பண்ணி வெளி உலகத்துக்கு போகிறதுக்குள்ளதான ஸ்பேஸு போகிறதுக்குள்ளதான சக்தி ஏற்படும். அப்படின்னு அந்த சக்தியை மந்திரோக்தமாக மந்திர சக்தியினாலையும் அந்த ஆச்சாரியனுடைய தபோபலத்தினாலையும் கர்த்தாவருடைய தபோபலத்தினாலையும் அந்த ஜீவனை வந்து இந்த காந்த வலயத்துக்குள்ளேருந்து மேலே எழுப்பி கொண்டு போகிறதுக்குள்ளதான ஒரு சக்தி நம்ம வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது வந்துட்டு டே டைமில் ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைமில் ஒரு மாதிரி இருக்கும். சிவனோட ஆட்சி பண்ணுற நேரத்தில் ஒரு மாதிரி, சக்தியினுடைய ஆட்சி பண்ணுற நேரத்தில் ஒரு மாதிரி. புரியுறதா? சக்தியினுடைய ஆட்சிக்கு சக்தி மகா பெருசு, சிவனுடைய ஆட்சியில் வந்து சக்தி கொஞ்சம் கம்மி. மதுரையா சிதம்பரமா கேட்போம் அடிக்கடி. அது மாதிரி காலை நேரத்தில் வந்து 64,000 கிலோமீட்டர் வைடா, மேலுக்கும் கீழுக்கும் சைடுக்கு எல்லாமே சேர்த்து எங்கே பார்த்தாலும் நம்ம நிற்கிற இடத்துல இருந்து 64,000 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பூமியினுடைய ஆகர்ஷண சக்திங்கிறது ஒன்று உண்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே சக்தி வந்து இரவு நேரத்தில் 6,40,000 அதாவது 1.28 மில்லியன் கிலோமீட்டர் அது வரைக்கும் இரவு நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய சக்தி போகும். பேசிக்கலி சூரியன் இருக்கிற நேரத்தில் மேக்னெட்டிக் பவர் கம்மி,
சூரியன் இல்லாத நேரத்தில் வந்து மேக்னெட்டிக் பவர் அதிகம். இப்போ சக்தி பூஜைகளுடைய பூஜைகள்லாம் பார்த்தோம்னா சன்னியாசிக்கு இரவு நேரம் ரொம்ப பிரியம், ரொம்ப குஷி. நிறைய மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் பல தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவ வந்து இரவு நேரத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். அதே நேரம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனுக்கு வந்து இரவு நேரம் வந்தால் அவருக்கும் குஷி தான். அவன் போகத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையில் வேறு எல்லாமே சாதிச்சுப்பார். சன்னியாசி வந்து ஞானத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். சம்சாரி வந்து குடும்பத்தை பெருசாகிறதுக்கு சுகபோகங்களை பெருசு பண்ணுறதுக்குள்ளதான விவகாரங்களை செய்வார்கள். 2 பேரும் இரவு நேரம் செய்கிறாங்க. அப்போ இரவினுடைய மகத்துவம் இவ்வளோ பெருசாக இருக்குது. காலை நேரம் 64,000 கிலோமீட்டர் அப்படின்னா இரவு நேரம் 6,40,000 12,80,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய எஃபெக்ட் இருக்கு. சதுஷ்டி கோடி யோகினி கணசேபிதாயி நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் புண்ணியம் இருக்கு. சதுஷ்டி கோடி யோகினி, 64 கோடி யோகினி கணதேவதைகளால் சேவிக்கப்பட்டவள் பராசக்தி. அப்போ சக்தியினுடைய என்ன ஃபோர்ஸ் பார்த்துக்கணும். 64 கோடி. இங்கே வெலாசிட்டி மேக்ஸிமம் போகிறதப்போ இரவு நேரத்தில் 12,80,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகிறது. அப்போ இந்த 64 கோடி தேவிமாருக்கும் 64 தேவிமாருக்கும் 64 லட்சம் தேவிமாருக்கும் 64 கோடி தேவிமாருக்கும் 64 பேஸ் பண்ணிகிட்டே போகலாம். 64 கலைகள்னு பேர். சதுஷ்டி கலா இது ஒரு தத்துவம். இப்போ பொதுவாக வந்து மனிதனுக்கோ மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டதான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸுக்கோ பிளாஸ்டிக்ஸுக்கோ மெட்டல்ஸுக்கோ எல்லாத்துக்குமே வந்து 80,000 கிலோமீட்டருக்கு மேலே வாழ்வு இருக்காது. 80,000 கிலோமீட்டர் மேலே போயாச்சுன்னா அதனுடைய வாழ்வு அஸ்தமனமாயிடும். இந்த டைட்டானியம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ராக்கெட்லாம் அனுப்புறதுக்கு. சாட்டர்ன் பக்கத்தில், மார்ஸ் பக்கத்தில், மெர்க்குரி பக்கத்துலாம் வச்சுருக்கா. அதெல்லாம் உருகியே போயிடும் அந்த ஏரியாவில் போகிறதுக்குள்ள. அப்போ 80,000க்குள்ளே இருந்தால் அதனுடைய லைஃப் கொஞ்சம் தேவைப்படும், தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். 80,000க்கு மேலே போச்சுன்னா அது அஸ்தமனமாயிடும். அப்போ 64,000 80,000, இப்போ 80க்கு மேலே போயாச்சுன்னா வாழ்வு கிடையாது. நம்முடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா 8வது பாவம் தான் ஆயுசு. அவ்வளோ பெரிய சக்தி. அப்போது இது எதுக்கு நான் முன்னாடியே இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, பிரம்மாண்டத்தில் நீங்கள் பூரத்தில் விட்டுருங்கோ, 224 பூரங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரம்மாண்டத்தில் நம்மளுடைய இந்த சூரிய பதம் இருக்குது. அந்த சூரிய பதத்துக்குள்ளே ஒரு பூமி இருக்குது, அங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இப்போ இங்கே உட்காந்து நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு மனுஷனுடைய கர்த்தாவினுடைய அல்லது ஒரு உபாசிகனுடைய மனசில் என்ன வேணும் அப்படின்னா, ஆவாகனம் ந ஜானாமி விசர்ஜனம் பூஜாம் சைவ ந ஜானாமி க்ஷம்யதாம் லலிதேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி பூஜை ஆச்சுன்னா, இல்லையே பரமேஸ்வரன் பூஜா பரமேஸ்வரா அல்ல மகாவிஷ்ணு நாராயணா அப்படின்னு சேர்த்துக்கணும். சௌகரியம் எல்லாம் ஒன்று தான். இப்போ ஆவாகனம் ந ஜானாமி, எனக்கு எப்படி ஆவாகனம் பண்ண தெரியாது. ந ஜானாமி எனக்கு தெரியாது. ந ஜானாமி விசர்ஜனம், இந்த சக்தியை வந்து நான் கூப்பிட்டு உட்காத்தி உபச்சாராதுகள்லாம் பண்ணி ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு வந்து எப்படி விசர்ஜனம் பண்ணணும் தெரியாது எனக்கு. உபஸ்தானம் எப்படி பண்ணணும் தெரியாது. ஆவாகனம் ந ஜானாமி விசர்ஜனம் பூஜாம் செய்வ ந ஜானாமி, எப்படி உனக்கு பூஜை பண்ண உன்னுடைய மெத்தடாலஜி என்ன. இப்போ பூலோகத்தில் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கும், இன்னொரு உலகத்தில் வேற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். உன்னுடைய ப்ராக்டிஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. மகஸ்திகள்லாம் உட்காந்து தபம் பண்ணி இப்படி எல்லாம் பூஜை பண்ணால் பகவான் பிரத்யட்சமாவார், பகவானுக்கு பிரீதி உண்டாகும்னு சொல்லியிருக்கா சாஸ்திரம். அதை அப்படி நான் பண்ணிட்டு வரேன். இருந்தாலும் இதுதான் 100% சத்தியமாக சரியா எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்று வாங்கி தப்பு இப்பெல்லாம் இருந்தால் மன்னிச்சுண்டு நஜானாமி விசர்ஜனம் பூஜாம் செய்வ நஜானாமி க்ஷம்யதாம் பரமேஸ்வரா. இதில் எல்லாம் தப்பு இருந்தால் வந்து மன்னிச்சு நான் கொடுக்கக்கூடியதான இந்த என்னுடைய பாவனை, என்னுடைய இந்த சத்தியனிஷ்டமான இந்த ஆவாகன பிரதினம் இருக்கிறதான பூஜை, இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு முதல்ல இது சொல்லிட்டு வரணும், கடைசியிலே சொல்லணும். அதுக்கப்புறம் ஆவாகனம் நடக்கிறது. ஆவாகனத்துக்கு ஒரு முத்திரைங்கிறது ஒன்று உண்டு. ஆவாகன முத்திரை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, 2 கரங்களை அப்படி நீட்டி வச்சுக்கிறது, சிரஸுக்கு மேலே வச்சுக்கணும். சிரஸ் வரைக்கும் இருக்கிறது குருக்களுடைய இடம், குருமண்டலம்னு பேர் இருக்குது. சிரஸுக்கு மேலே துவாதசாந்த பெருவழியில் வந்து சிவசக்தி மண்டலம் இருக்குது. இவங்க தான் சர்வம். எந்த தெய்வங்களுடைய பூஜை பண்ணாலும் இங்கேருந்து தான் சக்தி வரணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. எந்த பேரில் வேணால் பகவானை கூப்பிட்டுக்கிட்டும் பரவாயில்ல. அப்போ சிரஸுக்கு மேலே 2 கரங்களையும் மேலே தூக்க வேண்டியது. கை மலர்ந்து இருக்கணும். நம்மளுடைய இந்த தம்பு விரல் இருக்க அங்குஷ்டம், இந்த அங்குஷ்டத்தை வந்து அந்த அனாமிகாவினுடைய மத்திய கண்டிக்கு இருக்க, மத்திய கண்டி 3 கண்டி இருக்க, பிரதமகண்டம், மத்திய கண்டம், அக்ரகண்டம். இந்த 3 கண்டங்களில் இந்த மத்திய கண்டத்தில் நீ கையை வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த விரலை, அதாவது இந்த அங்குஷ்டத்தினுடைய அக்ரபாகத்தை அனாமிகாவினுடைய மத்திய கண்ணிகையில் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பாவனையில் லைட்டாக ஒன்று டச்சிங் கொடுத்தாச்சுன்னா நமக்கு தெரியும்
இங்கே வந்து இதய துடிப்பை நம்மளால் கவனிச்சிக்க முடியும், உணர முடியும். இதயத்தினுடைய துடிப்பு ரொம்ப ஈஸியாக அங்கே தெரிஞ்சுக்க முடியும். இங்கே ஏதோ ஒரு சக்தி ஓடிட்டே இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த 2 இடத்தையும் தொட்டுக்கணது மாதிரி. ஸோ அங்குஷ்டத்தினால மோதிர விரலினுடைய மத்திய கண்டிகையில் இந்த அங்குஷ்டத்தினுடைய அக்ரபாகத்தை 2ஐயும் டச் பண்ணிக்கிறோம். மற்ற விரல்கள் எல்லாம் சேர்ந்தா போல இருக்கும். இந்த 2 கரங்களையும் சிரஸுக்கு மேலே தூக்கிட்டு இந்த புவனத்து அதுக்கு கீழே இருக்கிறதான பிரம்மாண்டம், அதுக்கப்புறம் இருக்கிற மனோ தத்துவம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான புத்தி தத்துவம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான பஞ்சபூத தத்துவங்கள், இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கக்கூடியதான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான பஞ்சபூத சக்திகளுக்குள்ள பஞ்சபூத சக்திகளாக இருக்கிறது தான் இறைவனுடைய சக்தி. அதாவது வாட் இஸ் கால்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த பேர் வரும். ரியாலிட்டி இஸ் நத்திங் பட் ஆட்டம்ஸ். காம்பினேஷன் அண்ட் சம் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் ரியாலிட்டி. அதுதான் அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறதான பரமாத்மா. அப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியதான இந்த பரமாத்ம சக்தியை வந்து நாம் 2 கரங்களாலையும் சிரஸுக்கு மேலே நீட்டி, அதாவது ஆன்டினாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மேலுக்கு. இப்போ சேட்டலைட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆன்டினா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பீமில் வந்து வழியாக எடுக்கிற மாதிரி நம்மளுடைய 2 கரங்கள் தான் நம்மளுடைய ஆன்டினா. இதை வந்து நம்ம நீட்டிட்டு நம்மளுடைய இந்த சிக்கன் சீன் இருக்கல்வா, அதாவது தாடி இருக்கே, தாடி வந்து இதயத்துக்கு நேரம் இருக்கணும். அதாவது தலை வந்து பெண்ட் ஆகணும். ஒரு 25 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் சிரஸ் வந்து பின்புறமாக பெண்ட் பண்ணணும். அப்போது இந்த ப்ரூமத்தியத்துக்கு வந்து கனெக்ஷன் வரும் மேலுலகத்தோட. இந்த 2 கரங்கள் பக்கத்தில் இருக்குது. இந்த 3 பீம் ஸ்டேஷன் வழியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்ம சக்தியை வந்து நாம் ஆவாகனம் செய்ய போகிறோம். கணுகணுகணமாக இருக்குது. பிரபஞ்சம் பூராவும் அணுவாக இப்படி பறந்து கிடக்கிறதா இந்த மகாசக்தியை வந்து திரட்டி கூட்டி இந்த 2 கரங்களினுடைய இந்த ஆன்டினாங்க இருக்க இந்த பயங்கரமான எலக்ட்ரானிக் வேவ்ஸ் வரும். அந்த டைமில் ஆவாகனம் பண்ணால் தான் தெரியும் இந்த மகத்துவம். ஆவாகனம்னு ஈஸி கிடையாது. இப்படி நிஷ்டையோடு பண்ணால் தான் இந்த சக்தி வரும். அந்த சக்தி அப்படியே நம்ம வந்து ஆவாகனம் பண்ணுவோம். எந்த மாதிரி சக்தி உனக்கு வேணும்? பராசக்தியா, இல்லை சுப்பிரமணியனையா, இல்லை ராமபெருமானையா, இல்லை மகாவிஷ்ணுவையா, இல்லை கணபதியா? எந்த சக்தி பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் உருவம் கிடையாது, நாம ரூபங்கள் கிடையாது. இருந்தாலும் நம்ம பூஜையினுடைய சௌகரியார்த்தம், இப்போது ஒரு வைஷ்ணவ வீட்டில் போயிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணால் அடி கிடைக்கும். வாத்தியாரெலாம் பார்க்க மாட்டான், கொடுத்துருவா மாட்டேன் ஒன்று. அதனால் பாதுகாத்து பண்ணணும். நான் எது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆவாகன முத்திரை இப்படி காட்டிட்டு இது வழியாக எடுக்கிற நேரத்தில் இந்த ப்ரூமத்தியத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். பிரபஞ்சாகாரமாக இருக்கக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூபம் வந்து என்னுடைய இந்த ப்ரூமத்தியம் வழியாக என்டர் பண்ணட்டும் அப்படின்னு சங்கல்பம். அந்த ப்ரூமத்தியத்துக்குள்ளே வரும் மொத்தத்தை 9 ஓட்டை இருக்குல்ல நம்ம உடம்புக்குள்ள. இது 7 ஓட்டைகள், அதாவது இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடியதான 7 துவாரங்கள் வழியாக மட்டும்தான் இந்த சாத்வீகமான பிரம்மஜீவம், ஜீவ பிரம்மம் சஞ்சாரம் செய்யும். கீழே இருக்கிறதான மற்ற 2 ஓட்டை வழியாக, துவாரங்கள் வழியாக சத்துவகுணம் இருக்கக்கூடியதான ஜீவசக்தி சஞ்சாரம் பண்ணாது. இதுக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது ப்ரூமத்தியம். அப்போ அந்த ப்ரூமத்தியம் வழியாக தான் மனோ தத்துவம் இருக்குது. சாம்பவி முத்ரா அங்கே தான் வருது. இந்த இடத்துல வந்து பயங்கரமான எலக்ட்ரிக் பவர் இருக்கக்கூடியதான ஜென்ரேட்டர் அந்த இடம். அப்படியே ஆவாகனம் பண்ண சங்கல்பூர்வமாக நம்ம ஆவாகனம் பண்ணுறோம். இந்த சக்தி பூராவும் திரண்டு எங்கிட்ட வரட்டும். எப்படி வரணும் தெரியுமா? மந்திராட்சரமயீம் தேவீம் மாதృகா ரூபதாரிணீம் நவதுர்காத்மிகாம் சாட்சாத் கன்யாம் ஆவாஹயாம்யகம், கன்யாம் ஆவாஹயாம்யகம், கன்யாம் ஆவாஹயாம்யகம் அப்படின்னு 3 தடவை சொல்கிறோம். அப்போ நவதுர்கா தேவி மந்திராட்சரமையாக இருக்கக்கூடியதான பராசக்தி, தேவி அப்படிங்கிறதா திவ்ய சைதன்யம் இருக்கக்கூடியதான மகாசக்தி, மாதృகா ரூபதாரிணி எல்லாத்துக்கும் மாதృகா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், தாய் ஜெகதம்பிகையாக இருக்கக்கூடியவள், பஞ்சபிரம்மாசனஸ்தையான பரபிரம்ம சண்டிகா ஸ்வரூபினியான பரபிரமேஸ்வரியானவள், நவதுர்கா தேவிமாருடைய உருவத்தில் நவதுர்காத்மிகாம், நவதுர்கர்களுடைய உற்பத்திக்கு காரணமான மகாசக்தி ஸ்வரூபிணி நவதுர்கா ரூபிணியாகவே சாட்சாது பிரத்யக்ஷமாக பரமசத்தியமாக கன்யகா ஆவாகயாமி, கன்யகா ரூபத்தில் நான் ஆவாகனம் செய்கிறேன். கன்யகா ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரெஷ் காட், பிராண்ட் நியூ. இந்த ஃப்ரெஷ் ஆட்டா, ஃப்ரெஷ் மாவு இப்படி சொல்லிப்பாளே, அதே மாதிரி ஃப்ரெஷ் தெய்வம். பராசக்தி ரோலுக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ் ஆக முடியும். ஃப்ரெஷ் தெய்வம் யார் அப்படின்னா அது வந்து சக்தி உருவுடையதான். அப்போ 9 கன்யகா உருவத்தில் நீ வந்து என் கண் முன்னாடி வர வேண்டும். அதன் பிறகு நான் அந்த நவதுர்கா சக்திகளை யாருடைய பேரில் எல்லாம் யாரொரு உடம்புல எல்லாம் உட்காத்தி வைக்கிறோம்னு நான் சொல்கிறேனோ அங்கெல்லாம் நீ உட்காரணும். அதன் பிறகு நான் கொடுக்கக்கூடியதான உபச்சாரங்களை எல்லாம் நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் அவனுக்கு திருப்தி ஆச்சுன்னா எனக்கு நீ ஆசீர்வாதத்தை பண்ணணும். இதுதான் ஆவாகயாமி. அதில் குமாரி, திரிமூர்த்தி ச கல்யாணி, ரோஹிணி ததா காளிகா, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ராம்பிகா தேவீம் ஆவாகயாமி. இந்த 9 கன்னிகா ரூபத்தில் பிரத்யக்ஷ ரூபமான கன்னிகா சுரூபிணிகளுடைய மேலே உன்னுடைய பரமோன்னதமான திவ்ய அனுகிரகம், உன்னுடைய பிரத்யக்ஷ பிரமாண சுரூபமான பூலோகத்தில் வாழ்கின்றதான சுலக்ஷணையானவள், சுமுகியானவள், சுசீலையானவள், வித்யாதாரிணியானவள், சுஜாதமானவள், சுகோத்திரத்தில் பிறந்தவள், சத்புத்திரவதி அப்படிங்கிறதான பேரில் இருக்கக்கூடியதான இந்த சிறு பெண்மணிகளுடைய உடம்பில் உன்னுடைய திவ்ய சக்தியை நான் ஆவாகனம் செய்து உட்கார வைக்கிறேன். சோ மந்திராட்சரமயீம் தேவீம் மாதுகா ரூபதாரிணீம் நவதுர்காத்மிகாம் சாட்சாத் கன்யாம் ஆவாகயாம்யகம். அப்பேற்பட்டதான இந்த பரமாத்ம ஸ்வரூபமாக பிரபஞ்சம் பூராவும் அணு 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 அணுவாக இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் எல்லாம் திரட்டி நான் என்னுடைய இந்த இரு கரங்கள் அப்படிங்கிறதான ஆவாகன சக்தி முத்திரையை காட்டி குருமத்தியத்துக்குள்ளே இறக்கி அது வழியாக அந்த பிராணசக்தியை, அந்த ஜீவசக்தியை பிராணசக்தி வேறு ஜீவசக்தி வேறு. முதல்ல பிராணம் போகும், அப்புறம் தான் ஜீவன் போகும். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். இந்த குருமத்திலே நேராக இறங்கி வருது கீழே. எங்கே வரும்? விசுத்தி சக்கரம் வரும், அதுக்கப்புறம் வனாகத சக்கரம் வரும், அதுக்கப்புறம் மணிபூர சக்கரம், அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம், இது மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்திலிருந்து யூ டர்ன் ஆகும். டக்குன்னு ஒரு உணர்வு கிடைக்கும் தாவானம் பண்ணுற வாழ்க்கை. அப்போ அந்த சக்தி என்ட்ராயிடுத்து தெரிஞ்சு போயிடுது. அந்த சக்தியை நம்ம தேவி வடிவத்திலாக பார்த்துருக்கோம். அதனால் அந்த பிராண திருப்பியும் மேலே எடுத்துட்டு இடது நாசிகா துவாரம் வழியாக விசர்ஜனம் பண்ணி இந்த கரத்தில் இருக்கக்கூடியதான இந்த புஷ்பம் அக்ஷத ஜல வழியாக எடுத்து நாம் சங்கல்பருவேனா அந்த ஹரித்ரா பிம்பம் மஞ்சளால் உருவாக்கினதான பிம்பத்தில் இல்லை தெய்வீகமான சக்தியில் அங்கே ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தியாதி பூஷணாதிகள் அதெல்லாம் கொடுத்து வரிசையாக படிப்படிப்படியாக செய்கிறோம். இதுதான் ஆவாகனம். இப்போ ஆவாகன மந்திரம் தெரிஞ்சாயிடுச்சு, ஆவாகனத்தினுடைய கிரியைகள் தெரிஞ்சாயிடுச்சு. இதன் பிறகு இந்த கரத்தை கொஞ்சமாக பண்ண வேண்டியது எப்படின்னா, இந்த சந்தனம் இருக்கல்லவா, சந்தனம் தண்ணீர் இது ரெண்டையுமா சேர்ந்து மிக்ஸ் பண்ணினதான ஜலத்தை எடுத்து தான் கையை நம்ம அலம்பிக்கணும். ஏன்னா ஆவாகனம் பண்ணினதான சக்தி அவ்வளவு பெருசாக இருக்கும். நீங்கள் ஆவாகனம் ட்ரை பண்ணி பாருங்கோ, பட் இட்ஸ் நாட் எ ஜோக். எப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு, சின்ன 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 கடுகு, கருப்பு கலர் இருக்கிறதால சின்ன கடுகு, அந்த கடுகு 100 கிராம், அதில் 5 கிராம் சின்ன கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன கருப்பாக இருக்கிறதான கல் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 கிராம் கல் இருக்குது, 100 கிராம் கடுகு இருக்குது. இப்போ இந்த கடுகுலேருந்து இந்த கல்லை பொறுக்கி வெளியில் எடுக்கணும். நல்லா விளக்கட்ட வேலை தானே. காதற்ற ஊசி நம்ம பட்டினத்தாரோட கதையாட்டம் ஆச்சு. பயன்படாத விஷயம் இது. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க் அல்லவா, ஆனால் பாசிபிள். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்தியாவில் கடுகு வாங்கினா கண்டிப்பாக பிறக்கிறது எல்லாருக்கும். வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் அதெல்லாம் இருக்காது. சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுபோல் 10 லிட்டர் தயிர் இருந்து ஒரு 1 கிலோ வெண்ணெய் எடுக்கணும். சும்மா வெண்ணெய் வெளியே வந்துடுமா, வராது. அந்த தயிரை கடைஞ்சி அது பக்குவமான அந்த ஹீட்டில் அதை திரட்டி எடுத்து கடைசியில் தான் 1 கிலோ கிடைக்கும். நல்ல மெனக்கட்ட வேலை. அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அதுபோலவே தான் ஒரு ஆவாகனம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான மகாசக்தியை நாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நாம் எந்த பேரில் கூப்பிடுறோமோ அந்த பேரில், அந்த பாவனையில், அந்த உருவத்தில் அந்த மகாசக்தி என் முன்னாடி அமர்ந்து என்னுடைய பிரூமத்தியம் வழியாக என்ட்ரு பண்ணி என்னுடைய ஷடாதார சக்கரங்களுக்குள்ளே என்ட்ரு பண்ணி நான் அதை புனித வடிவமாக என்னுடைய நாசாத்வாரம் வழியாக வெளியே எடுத்து இந்த மூர்த்தத்தில் ஸ்தாபிக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய உபசாரங்களை எல்லாம் கொடுத்த பிறகு அதே அந்த சக்தியை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் ஓம் தத்தத் பிரம்மார்ப்பணமஸ்து, ஓம் தத் சத் நாராயணார்ப்பணமஸ்து, ஓம் தத் சத் சிவார்ப்பணமஸ்து, ஓம் தத் சத் ஜெகதம்பார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி பூஜா மார்க்கத்தை என்ன சொல்லியிருக்கோ அதுபடி அதை விட்டதுக்கு அப்புறமா இந்த மகாசக்தி எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திருப்பி அனுப்பணும் அப்படின்னு காட்டுறதான வேற ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை சொன்னால் புரியுறது கஷ்டம், நேரடியாக பார்த்தா தான் தெரியும். அதாவது இந்த தர்ஜனி அப்புறமா அங்குஷ்டம், இந்த 2 விரலினுடைய அக்ரத்தை, மூலம் மத்தியம் அக்ரம், அக்ரத்தை 2ஐயும் சேர்த்து பிடிச்சிக்கிறது. அப்போ சின்முத்ரா வரும்.
இடது கையிலையும் அதே மாதிரி சின்முத்திரை வச்சுக்கிறது. 2 சின்முத்திரை சேர்த்து வச்சாச்சுன்னா ஒரு நமஸ்கார முத்திரை கிடைக்கும். இது வந்து ஒரு சக்தி முத்திரைன்னு பேர் இருக்கு. இந்த முத்திரைக்கு பேர் தான் உபஸ்தான முத்திரை. இந்த முத்திரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூலம் மத்தியம் அக்ரம் அப்படின்னு ஒரு திருவிளக்கு அப்படின்னா அது சித்திரப்படம் இல்லைன்னா அப்படி, கும்பம் இல்லைன்னா அப்படி, அப்போ கீழிருந்து மேலுக்கு இப்படி நம்ம உழுவுற மாதிரி மேலே எடுத்துட்டு போனோம். நிதானமாக இந்த சக்தியை வந்து பெரட்டி எல்லாத்தையுமே சேர்ந்து ஒன்று பண்ணி அந்த சக்தியை அப்படியே எடுத்துட்டு போகிறோம். தீபரூபமாக இருக்கும். ஒரு தீபத்தினுடைய அந்த பிரகாசம், அந்த ஒளி எப்படி இருக்குமோ அந்த ஒளியை வந்து மேலே இழுந்து போகிற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். அப்படியே பண்ணி நேராக அதே மாதிரி 2 கரங்களையும் சேர்த்து பிடிச்சிக்கணுமே. 2 கரங்களையும் சேர்த்து சிரஸுக்கு மேலே போய் ஓப்பன் பண்ணி விட்டுரும். இந்த விரலை எல்லா விரல்களும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் கை 2 சேர்ந்தே இருக்கணும். ஆனால் இந்த விரல்கள் ஃபிங்கர்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுணும். அப்போ இந்த சக்தி வந்து அந்த பிரபஞ்சத்திலே கலந்து விடும். இதுதான் உபஸ்தானம். அதன் பிறகு நம்ம பூஜை பண்ணிட்டுதான படத்தையோ விக்கிரகத்தையோ கும்பத்தையோ லெஃப்ட்டுக்கு நீக்கி வைக்கிறது. லெஃப்ட் சைடுக்கு இடது பாகத்துக்கு நீக்கி வைக்கிற அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது. என்ன சிவ பூஜை பண்ணாலும், என்ன விஷ்ணு பூஜை பண்ணாலும், எந்த கணபதி பூஜை பண்ணாலும் எல்லாம் சக்தி கிட்ட தான் கொடுத்தாங்களாம். ஏன்னா வாம பாகத்தில் இருக்கக்கூடியவள் சக்தி. அந்த சிவனுடைய வாம பாகத்தில் சக்தி அமர்ந்திருக்காள். எல்லா சக்தி கிட்ட தான் இங்கே தான் டெபாசிட் விட்ரா பண்ணிக்கணும், அங்கே தான் டெபாசிட் பண்ணிக்கணும். பேங்க் ஆட்டமா பராசக்தி. தேவையானப்போ எடுத்துக்க வேண்டியது, முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட வேண்டியது. ஒரு பொருள் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகும், வரும், வெளியில் வரது எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி. அப்போ இந்த ஆவாகனங்கிறது சும்மா விளையாடுற விஷயம் இல்லை. உட்காந்த இடத்துல அப்படி ஆவாகனம் அப்படின்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து ஆவாகியாமி அந்த வந்து வராது. ஒரு சக்தியும் வராது. ஒரு வரும் என்ன வரும் அப்படின்னா 1 to 100ல் மேபி 0.50 1 or 2% வரும். இந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு, மந்திரத்தில் ஜீவன் உண்டு. அப்போ அதுபடி வந்தே ஆகணும். அதுதான் நியமம். அது வராதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அர்ஹதை கிடையாது. இதுதான் வழிபாடு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கன்யகா ஆவாகன மந்திரத்தை தான் நாம் இப்போ சொன்னோம். இனிமேல் கன்னிகைகளை ஒவ்வொருத்தரையா ஆவாகனம் பண்ணி அந்தந்த இடத்துல உட்காத்தணும் அல்லவா? அப்போ 9 கன்னிகைகள் நாம் தேர்ந்தெடுத்துக்கணும் முன்னாடியே. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே. தலை நாளைக்கே போய் அவளெல்லாம் அடிச்சுட்டு வரணும். அதாவது எப்படின்னா, எண்ணெய், சீக்கா பொடி, வாகப்பொடி, இந்த மாதிரி பொடிகளெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயும் எடுத்துட்டு, எண்ணெய் கையில் கொடுக்கக்கூடாது, அங்கே வச்சு விடணும். வஸ்திரம், ஆபரண அலங்காராதிகள் பொருள், வெத்தலை வாக்கு பழம் இதெல்லாம் எடுத்துட்டு மேலதாளத்தோட கன்னிகை கூப்பிட்றதுக்கு போகிறோம். கன்னிகை வரணம் பண்ண, கன்னிகா வரணம்னு பேர். திருமணம் கிடையாது, கன்னிகா வரணம். கன்னிகை வந்து இந்த மாதிரி பூஜைக்கு வர்றது அப்படின்னு அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்குள்ள தான் இன்விடேஷன். அதுதான். அப்போ அந்த யார் பூஜை பண்ண போகிறாளோ அவள் அந்த கர்த்தா இல்லாமல் சேர்த்து போய் அவள் மேலதாளங்களோட போய் அவள் ஆற்றுல போய் உள்ளே போய் அந்த குழந்தைய, அம்மா நாளைக்கு கன்னிகா பூஜைக்கு நாங்கள் அழைக்கிறோம், தயவு செஞ்சு வந்து நாங்கள் கொடுக்குறதால பூஜையை சீகாரம் பண்ணிட்டு எங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கறது. அப்போ சொல்லிடுற வாழ்க்கை முன்னாடியே. பெண் குழந்தை ஆனதுனால எஸ்பெஷலி இந்த காலத்துல எல்லாம் இந்த கேமரா எல்லாம் மகா டேஞ்சரஸ் ஐட்டம். அதனால குழந்தை முன்னாடி அங்கேயே குளிப்பாட்டம். அபியங்க ஸ்தானம் பண்ணோம். அதாவது சிரஸில் எண்ணெய் வச்சு, நாபிபத்மத்தில் எண்ணெய் வச்சு, பாதத்தினுடைய புறகு பாகத்தில் பாதத்துக்கு கீழே எண்ணெய் வச்சா தான், 3 இடத்துல எண்ணெய் வச்சு குளிச்சாதான் எண்ணெய் குளியாகும். அதான் பரமசுத்தின்னு பேர் அதுக்கு. அப்போ தைரங்கம், அதுக்கு அபியங்க ஸ்நானம்னு பேர் சொல்லுவாருக்கு. அப்படி ஸ்நானாதிகளை பண்ணி அதுக்கு முன்னாடியே மருதாணி எல்லாம் இட்டு, மருதாணி எடுத்துகிட்டு போனோம் நம்மளே, மருதாணி எல்லாம் இட்டு நல்ல சுகமாக நல்ல ஸ்நானாதிகள்லாம் பண்ணி இந்த வஸ்திர ஆபரணாதிகள் எல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இந்த குழந்தைய வந்து வெறும் வர நேரத்தில் வீட்டில் இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து வரவழைக்கணும். நல்ல திருவிளக்கு ஏற்றி அந்த குழந்தைய வந்து மேல்தாளங்களோட எல்லா விதமான மரியாதையோட அந்த குழந்தைய வர வைத்து வீட்டு வாசல் வந்ததுமே ஒரு தாம்பாளத்தை கீழே வச்சு அதில் ஜலத்தை விட்டு அந்த குழந்தையோட பாதங்களை அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு குழந்தைய கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அமர வைக்கணும். எங்கே? ஒரு நல்ல பலகையில் ஆசனத்தில் உட்கார வைக்கணும். குழந்தைகள்லாம் ஈஸ்ட் பார்த்து உட்காரும். ஈஸ்டில் தான், ஈஸ்ட்டை பார்த்து நம்ம பூஜை பண்ண போகிறோம். குழந்தைகள்லாம் வெஸ்ட் பார்த்துட்டு உட்காரும், ஈஸ்ட் சைடில் உட்காந்துட்டு. இப்படி 9 குழந்தைகள் 0 to 1 நாட் அலோடு ஃபார் பூஜா. 0 to 1க்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் முதல் குழந்தைக்கு குமாரி அப்படிங்கிறது வந்து 2 வயசு, திருமூர்த்திக்கு வந்து 3 வயசு, 2வது நாளைக்கு 3 வயசு, 3வது நாளைக்கு 4 வயசு, 4வது நாளைக்கு 5 வயசு, அப்படி 9வது நாளைக்கு வந்து 10 வயசு இருக்கக்கூடியதான சுபத்ரா கன்னிகா. இப்படி 9 பேரை வரிசையாக உட்காத்தணும். குழந்தைகள்லாம் மேலே ட்ரெஸ் போட்டு வந்ததுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே மந்திரம் சொல்லுவோமே தவிர ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முன்னாடியே ஏற்கனவே ஆயிருக்குமே, அதையெல்லாம் நம்ம வந்து கொடுத்தா போட்டுன்னு வந்திருக்காளா பார்க்குறது அட்லீஸ்ட்.
அதையெல்லாம் தொட்டுக்கிற மந்திரம் சொல்ற நேரத்தில் குழந்தை நேரடியாக தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது புருஷனுக்கு. அதனால புஷ்பத்தால இல்லைன்னா தர்பை புல்லால தொட்டுக்கலாம் மந்திரம் சொல்ற நேரத்தில். ஜெகத் பூஜ்யே ஜெகத் பந்தியே சர்வசக்தி ஸ்வரூபிணி பூஜாம் கிருஹாண கௌமாரி ஜெகன் மாதார் நமோஸ்துதே குமாரி தேவீம் ஆவாஹயாமி குமாரி தேவீம் தியாயாமி குமாரி தேவீம் ஆவாஹயாமி. அப்புறமா பஞ்சோபசார பூஜான் சமர்ப்பயாமி, குழந்தைக்கு நெத்திக்கிட்டு கொடுக்கறது, பூ சூட்டி விடுறது, அப்புறமா புஷ்பத்தால் பாதத்தில் அர்ச்சனை பண்ணுறது, அதன் பிறகு தூபத்தை காட்டி கொடுக்கறது. தூபத்தை மூக்கு நேரம் வைக்கக்கூடாது. தூபம் காட்டுற நேரத்தில் நாபி பத்மத்துக்கு நேரம் தூபம் இருக்கணும். 16 அங்குலம் வரைக்கும் நம்மளுடைய மூச்சை காத்து இழுக்கிறதுக்குள்ள சக்தி பகவான் நமக்கு மூக்கு கொடுத்துருக்காரு. அதில் குறைபட வேண்டாம். மூக்குள்ள கூட வைக்கக்கூடாது தூபம் காட்டுற நேரத்தில். விக்கிரகத்திலே ஆகட்டும், நேரடியாகவே ஆள்கிட்டே ஆகட்டும், படத்திலே ஆகட்டும், எங்கேயானாலும் சரி தூபம் காட்டணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தீபம் இதய பத்மத்துக்கு நேரம் காட்டணும். தூபம் மணி தீபத்தில் நம்ம மணிபூரக சக்கரத்தில் காட்டணும் தூபத்தை. தீபத்தை அநாகத சக்கரங்கிறது தானே இதய பத்மத்தில் காட்டணும். சரிங்களா? இப்போ தூபம், அதுக்கப்புறமா தீபம், அதுக்கப்புறம் நிவேத்தியம். நிவேத்தியம் உணவுப் பொருட்கள், பாயசம், பழம், எந்தெந்த பழக்க வழக்கங்களோ அதெல்லாம். பலவிதமான பயறு வர்க்கங்களை சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது முத்கம், சனம், அதாவது பயறு, கடலை, கோஸ்மல்லி, கடலைப்பருப்பு ஊற போட்டு பண்ணுறாங்க அது. இப்போ ஏற்பட்டதான பலவிதமான உணவு பண்டங்களை, இனிப்பு பண்டங்கள் ரொம்ப முக்கியம். இனிப்பு பண்டம் சாப்பிட்டா மனசந்தோஷம் ஏற்படும். மனசந்தோஷம் ஏற்பட்டால் இதயபத்மத்துக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்போ உடம்பில் இருக்கிறதா எல்லா சிஸ்டங்களும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நர்வு வீக்னஸ்ஸு, நர்வினுடைய கோபம் இதெல்லாம் தனியறதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஸ்வீட்டை கொடுக்குறா. சந்தோஷத்தை அதிகரித்து ஆனந்த லெவலில் கொண்டு போகிறதுக்காக. சந்தோஷத்துக்கு அடுத்தது ஆனந்தம் தானே. மகா சந்தோஷம், அப்புறம் ஆனந்தம், அப்புறமா மகானந்தம், அப்புறமா பரமானந்தம். இப்படி இருக்குது சிஸ்டம். ஸோ முதல்ல குமாரி தேவீம் தியாயாமி ஆவாஹயாமி பூஜையாமி அப்படின்னு இந்த பஞ்சோபச்சார பூஜைகளை மினிமம் பண்ணுறது. சோடசோபச்சாரம் பண்ணலாம், அது பாசிபிள், டிபெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததாக திரிபுராம் திரிபுராதாராம் திரிவர்ஷாம் ஞானரூபிணீம் திரைலோக்கியவந்திதாம் தேவீம் திரிமூர்த்திம் பூஜயாம்யஹம். திரிமூர்த்தி தேவீம் தியாயாமி பூஜயாமி கந்தபுஷ்பதூபதீபதீபாராத அலங்காராதி ஆவராதம் அப்படின்னு வரிசையாக மந்திரம் வழியாக சொல்லிட்டு புஷ்பம், அக்ஷதம். இந்த அக்ஷதம் மஞ்சள் சம்யுக்தமாக இருக்கணும். தெய்வீ காரியங்கள் பூஜை பண்ணுற நேரத்தில் மஞ்சள் சம்யுக்தம். மஞ்சள் பச்சை அரிசியை தண்ணீரை போட்டு அலம்பி எடுத்துட்டு அதில் உடஞ்சது கிடஞ்சதில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அக்ஷதம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு கொஞ்சம் நெய், இதுமா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கலந்து எடுக்கிறது பேர் தான் அக்ஷதம். கர்நாடகங்களில் கொஞ்சம் குங்குமத்தையும் சேர்த்துப்பா. ராகவேந்திரா மட்டெல்லாம் போனால் கிடைக்கும் இந்த கலரில். எல்லாம் ஓரோ சின்ன சின்ன பாட வித்தியாசங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை நல்லது. அப்போ இந்த அக்ஷதத்தை புஷ்பத்தையும் சேர்த்து போட்டால், ஜலத்தையும் சேர்த்தாச்சுன்னா என்னாச்சு, நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தேனே, அங்கே அணு சிருஷ்டி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ரெண்டாவது தேவி, அதாவது திரிமூர்த்தியும் ஆவாஹயாமி பூஜயாமி பூஜ்யாமகம். நான் அர்த்தம் சொல்லிட்டு இது வரைக்கும் அந்தத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அர்த்தமெல்லாம் சொல்லப்போனால் எபிசோட் கணக்கில் போகும். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம். கலாத்மிகாம் கலாதீதாம் காருண்யஹிருதயாம் சிவாம் கல்யாணஜனனீம் தேவீம் கல்யாணீம் பூஜயாம்யஹம். நாலாவது அணிமாதிகுணாதாராம் அகாராத்யக்ஷராத்மிகாம் அனந்தசக்திகாம் லக்ஷ்மீம் ரோஹிணீம் பூஜயாம்யஹம். ரோஹிணி தேவிக்கு பூஜை. நாலாவது திதி சதுர்த்தி திதி, பஞ்சவர்ஷ கன்னிகா ரூபிணி. ரோஹிணி அப்படிங்கிறதான தேவி. 9 பேரையும் ஒரே நாளைக்கு வச்சு பூஜை பண்ணலாம், எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பூஜை பண்ணலாம், எதா சௌகரியம். இந்த தேவி மகத்த பரணத்தில் ஒரு நாளைக்கே பண்ணிடணும் எல்லா 9 பேரையும். ஏன்னா மொத்தம் ஃபங்க்ஷனே 7 நாளோட ஃபங்க்ஷன் தானே. என்னால் காமச்சாரீம் சுபாம் காந்தாம் காலச்சக்கரஸ்வரூபிணீம் காமதாம் கருணோதாராம் காளிகாம் பூஜயாம்யஹம். காளிகா தேவி 5வது தேதி. 6வது சண்டி வீராம் சண்டமாயாம் சண்டமுண்ட பிரபஞ்சினீம் பூஜயாமி சதா தேவீம் சண்டிகாம் சண்ட விக்ரமாம். அடுத்தது 7 சதானந்தகரீம் சாந்தாம் சர்வதேவ நமஸ்கிருதாம் சர்வபூதாத்மிகாம் லக்ஷ்மீம் சாம்பவீம் பூஜயாம்யஹம். 7வது நாள் அன்னைக்கு சாம்பவி தேவி. அடுத்தது 8 துர்கமே துஸ்தரே காரியே பவதுக்க விநாசினீம் பூஜயாமி சதா பக்தியா
துர்காம் துர்காப்திநாசினீம் துர்காதேவி. அடுத்தது 9. சுந்தரீம் ஸ்வர்ணவர்ணாபாம் சுகசௌபாக்யதாயினீம் சுபத்ரஜனனீம் தேவீம் சுபத்ராம் பூஜையாம்யகம். 10 வயசு இருக்கக்கூடியதான தசவர்ஷ கன்னிகாரூபிணி நவமி திதிமண்டல பூஜித சுபத்ராதேவி. இப்படி 9 குழந்தைகளுக்கு மேலே 9 தேவிமாரை ஆவாகனம் பண்ணி இண்டிவிஜுவலாக பஞ்சோபச்சாராதிகளை பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். அதன் பிறகு பிரார்த்தனா நமஸ்காரத்தை பண்ணணும். இதுதான் இதனுடைய கன்னிகா பூஜையினுடைய மகத்துவம். அதுக்கு அடுத்ததாக 3வது பாதம் அப்படிங்கிறது நாமானிகி. நாமானிகி அப்படின்னா பராசக்தியினுடைய 64 யோகினி கணதேவிமாருடைய நாமங்களை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். 64 தேவிமாருடைய பேரு ஸ்தோத்திர வடிவத்தில் சொல்லி நமஸ்காரத்தை செய்ய வேண்டியது. இதை இந்த 64க்கும் 64,000க்கும் இருக்கிறதான பந்தத்தை எல்லாம் நாம் தெரிஞ்சு கொண்டோம். இப்போ ஆவாகயாமி அப்படிங்கிறதான திருநாமத்துக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன். ஆ என்றால் ஆகாசம், வா என்றால் ஜலம், ஹா என்றால் அக்னி, யா என்றால் வாயு, மீ என்றால் பிருத்திவி. இப்போ எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதில் ஈகாரம் வந்துடணும். ஈகாரம் வந்தால் அது சக்தி வடிவம். நகாரம் வந்துடுத்து அப்படின்னா, அதாவது நன் வெங்கடேஸ்வரன் வெங்கடேஸ்வரி. ஈகார சப்தம் சக்திமயமானது. சக்தியினுடைய பீஜாட்சம் தான் ஈகார மந்திரம். ஈகாரிணி அப்படின்னு தேவிக்கு பேரே உண்டு. ஆவாகயாமின்னு சொல்லுற அந்த பேச்சிலேயே பஞ்சபூதங்களையும் நாம் ஸ்மரண பண்ணி விட்டோம். பஞ்சபூதங்களையும் நாம் நமக்குள்ளே எடுத்துக்கொண்டோம். நம்மளுடைய உடம்புல பஞ்சபூதங்களுடைய கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுடைய உடம்பு. சப்த தாதுக்கள், பஞ்சபூதங்கள், தசப்பிராணர்கள், தசேந்திரியங்கள், அந்த 4 அந்த கரணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம், அந்த கரணங்கள், சிவசக்தி, இப்படி வாழலாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு. அப்போ ஆவாகயாமிங்கிறதான வார்த்தைக்கே இவ்வளவு மதிப்பு இருக்கு, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுல யாமி அப்படிங்கிற இருக்கும். ஆவாகனம், ஆவாகயாமி, வதிஷ்யாமி, போஜயிஷ்யாமி, எல்லாம் மீ 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 நான் 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 சொல்லி வர்றது. அப்போ பஞ்சபூதங்கள்ல தான் நான் அப்படிங்கிறது இருக்கு. பஞ்சபூதங்களுக்குள்ள எம்பெட்டடாக, இன்டிவைசபிளாக, இன்ஃபினைட்டாக இருக்கக்கூடியதான ஒரு மகாசக்தி தான் நான் அப்படிங்கிறதான இந்த ஜீவ பிரம்ம பிராண ஐக்கியத்துவம். அப்போ ஆவாகனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஆவாகனம் செய்யக்கூடியதான பக்தன் அல்லது பூசாரி அல்லது உபாசகன் ஆவாகனம் செய்ய வேண்டியதான முறைப்படி பிரபஞ்சாகாரம் பூராவும் நிரம்பி இருக்கக்கூடியதான பரமாத்ம சைதன்ய ஸ்வரூபத்தை தன்னுடைய ரூமத்தியம் வழியாக உள்ளுக்கு இழுத்து மூச்சோட கலத்தி ஷடாதாரங்கள் வழியாக சஞ்சாரம் செய்ய வச்சு சிவசக்தி அப்படிங்கிறதான பறையோட சேர்ந்த சக்தி பராசக்தி எல்லாத்தையுமா சேர்த்து ஸ்ரீ வடிவமானா சந்திரக்கலை ஓடுகின்றதான இடது நாசாத்வாரம் வழியாக விசர்ஜனம் பண்ணி எடுத்து புருஷக்கலை இருக்கக்கூடியதான சூரியகலைங்கிறதான சூடுகலை இருக்கக்கூடியதான வலது நாசாத்வாரம் வழியாக புருஷக்தியாகவும் அதை மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய மூச்சு விடுற நேரத்திலே நாம் இடது வழியாக மூச்சு விட்டோம்னா பெண்களே ஜனனம் பண்ணுறோம். வலது மூக்கு வழியாக சுவாசோச்சாசம் பண்ணோம் அப்படின்னா புருஷ பிரதியை உருவாக்கினோம். கர்ப்போபட்சத்திலேயே வைக்க பண்ணியிருக்கிறான். கர்ப்பதாரம் செய்கிற நேரத்தில் இடது மூக்கு வழியாக சஞ்சாரம் செஞ்சுருக்கு பிராணன் அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும். வலது மூக்கு வழியாக சஞ்சாரம் செஞ்சது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும். இது பிரத்யக்ஷ சத்தியம். எப்படி ஆண் குழந்தையா பிறந்தது, எப்படி பெண் குழந்தையா பிறந்தது? பிறக்கிறத எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தை தான். 8 வாரம் வரைக்கும் எல்லா ஃபீட்டஸும் பெண்ணு தான். அதன் பிறகுதான் ஆணாகும். ஸோ பிறக்கிறது பூராவும் உலகத்தில் ஸ்திரீ அப்படிங்கிறதா அந்த பராசக்தி உருவலே தான் உருவம் எடுத்து வராள் தேவி. வந்த பிறகு கன்வீனியன்ஸ் சேக்குக்காக மாற்றிக்கொள்கிறாள். அதனால தான் இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், முருகன், கணபதி அப்படிங்கிறதான பேரிலெல்லாம் நாம் வழிபட்டா கூட எல்லாம் சக்திமயமானது, சக்தி வடிவமானது. சக்தியைத்தான் பலவிதமான நாமரூபங்களை நாம் பார்த்து கொள்கிறோம் அப்படிங்கிறதான பிரபஞ்ச சத்தியத்தை இந்த நாமங்கள் நமக்கு தெரிவிக்கிறது, இந்த வித்தியகள் இன்ஃபேக்ட். அதனால ஆவாகயாமின்னு சொன்னாலே ஆகாச தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், பிருத்திவி அப்படிங்கிறதான பூமி தத்துவம், இந்த 5 தத்துவங்களையும் சேர்த்துத்தான் நாம் ஒரு
பராசக்தியை பராசக்தி எப்படின்னா இன்விசிபிள் ஃபோர்ஸ், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சட்டில் பவர் இருக்கக்கூடியதான சக்தி. நம்மளுடைய உடம்பு கண்ணால் பார்க்க முடியும், பிறருக்கும் நம்மளை பார்த்தா காண முடியும், கண்ணு இருக்கிற வாழ்க்கை நான் சொல்கிறேன். அதே நேரம் இன்விசிபிளாக இருக்கக்கூடியதான இந்த பிரம்மசக்தியை சூக்ஷ்ம வடிவமானது, அதை தெரியாது யாருக்கு. அப்போது அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, நான் அப்படிங்கிறதான ஜீவனுக்கு தெரியும், பிரம்மத்துக்கு தெரியும், ஆத்மாவுக்கு தெரியும். அவள்லாம் ஒரு கட்சி, நம்ம உடம்பு இருக்கக்கூடியவாள்லாம் ஒரு கட்சி. நம்மெல்லாம் பௌதிகர்கள், அவர்கள்லாம் ஆன்மீகர்கள். அப்போ இந்த ஜீவன் அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட் பண்ணிக்கும். பிரம்மாண்டத்தில் இருக்கிறதான திவ்ய சக்தி, தெய்வீக சக்திகளை திரட்டி கூட்டி நம்மளுடைய குருமத்தம் என்கிறதான சேனல் வழியாக என்டர் பண்ண வைக்கிறதுக்குள்ளதான திறமையும் சக்தியும் இந்த உபாசனையினாலையும், இந்த முத்திரையினாலையும், இந்த மந்திரத்தினாலையும், இந்த சங்கல்பத்தினாலையும், இந்த நம்பிக்கையினாலையும் பாசிபிள். அதுதான் இருக்கிறதான முக்கியத்துவம். அதனால தான் முன்னாடியே சங்கல்பம் எடுத்துட்டார். சங்கல்பத்தில் ப்ராம்ப்டாக சொல்லியே செல்லாதி. அந்த சங்கல்பம் சொன்னதுனால ஆவாகனம் பண்ணால் சரி வரும். அதுதான் என்னுடைய அந்தரார்த்தம். அப்போது பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்களில் எம்பெட்டடாக இருக்கக்கூடியதான, அதாவது க்ரூட் ஆயில், எக்ஸாம்பிள் க்ரூடுக்குள்ளே ஆயில் இருக்குது, க்ரூட் ஆயில்னு பேர் இருக்குது, கச்சை எண்ணெய். அதை ரிஃபைனரியில் போட்டு பெருக்கி தொடச்சி இழுத்து வலிச்சு எல்லாம் மனதுக்கு கடைசியில் அதை யூஸபிளான கன்சியூமபிளான ஒரு ஆயிலாக மாத்திரா. அப்போ அதனோட எல்லா ப்ராடக்ட்டும் யூசேஜ், கடைசி பிட்டு வரைக்கும் அதனால யூசேஜ் இருக்குது. வாழை ஆட்டமாக வாழை இலைக்கு உபயோகமாகும், வாழைக்காய்க்கு உபயோகமாகும், வாழைப்பழத்துக்கு உபயோகமாகும், வாழைத்தண்டுக்கு உபயோகமாகும். அது இன்னொரு வாழையும் போட்டுட்டு போகும், வாழையடி வாழைக்கு வைப்பிட்டுருப்போம் எல்லா இடத்துலையும். அதுபோல் இந்த க்ரூடு கடைசியில் டார் ஆகிட்டு ரோடு வந்துடும், ரோடு லெவலுக்கு வந்துடும். அது ஹையஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுறதான ஒயிட் பெட்ரோல்னு பேர். அது வரைக்கும் அது பிரயோஜனப்படும். அதனால் ரிஃபைன் பண்ணி அதனுடைய பரிணாமங்களை பண்ணி அதை மாற்றி எடுத்திருக்கு அல்லவா. அதே போல் பிரம்மாண்டத்தில் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான தெய்வீக சக்திகளை ஒன்றுபடுத்துவது எதனால் அப்படின்னா, 5க்குள்ளே ஒடுக்க முடியும் அவளை. அந்த 5 யார் அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் போலவே அந்த 5க்குள்ளே ஒடுக்கிறது அப்படிங்கிறது அதுதான் பிரபஞ்சம். அதுதான் இந்த ஆகாயம், அக்னிர் வாயோ, அக்னிர் ஆபஹ பிருத்திவி. அந்த பஞ்சபூதங்கள் சக்தியை யாராவது ஒருத்தர் தானே இழுத்துட்டு வரணும். எல்லா அங்கங்கே இருந்துட்டு பிரயோஜனம் இல்லையே, யாராவது ஒருத்தர் இழுத்தாகணுமே. அந்த இழுக்கிற ஆளுக்கு பேர் தான் ஈ. அந்த ஈ தான் சக்தி. ஈகாரம் அப்படிங்கிறது சக்தி, ஈஸ்வரியானவள். அப்போ அந்த ஈ அப்படிங்கிறதான இந்த பிராணஸ்வரூபிணியான பராசக்தி, ஜீவசக்தி, குண்டலினி சக்தி, அப்சார்வ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆவானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, தன்னுக்குள்ளே தன்னுடைய காந்த வலயத்துக்குள்ளே இழுக்கக்கூடியதான சக்தி திறமையும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வரத்துக்கு என்ன வேணும்னா ஆச்சார அனுஷ்டானம் தேவை. தாய் தந்தையிடம் பயபக்தி சந்தி இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், எந்த விதத்திலையும் பாதை இருக்காதவனாக இருக்க வேண்டும், பரிசுத்தனாக இருக்க வேண்டும். அம்மா கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, குழந்தைகிட்டலாம் சட்டை போட்டெல்லாம் பூஜைக்கு போகக்கூடாது. போன இடத்த அங்கே இருக்க வாழ்க்கை பிராணத்தை போட்டு கொடுத்துருவாங்க. அவெல்லாம் குருஸ்தானத்தில் இருக்க லாய்க்கே இல்லை, அவெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் பூஜைனால இந்த தாமசிக் குவாலிட்டி தான் உருவாகும். ஆவானம் பண்ணால் ராட்சசாதிகள் தான் இறங்குவா கீழே. இந்த ஃப்ளைட்டில் இந்த பேரச்சூட்டில் இறங்குற மாதிரி நல்ல மைண்ட் செட், ரொம்ப கிளாரிட்டி, க்ளீனாக இருக்கணும். இங்கே அங்கே மைண்டு போகக்கூடாது, எதுலேயும் தலை போட்டக்கூடாது. பூஜைக்கு போனால் டக்கு நேர பூஜை இடத்தப்ப உட்காந்து விடணும், குருஸ்தானத்தில் ஏறி உட்காரணும். அந்த குருவே அங்கே ஆவாகனம் பண்ணி வச்சுக்கணும். குருவே நீ தான் எல்லாம் பண்ணுறாய் என் வழியாக அப்படின்னு. இது யாரெல்லாம் உபகாரப்படுவா அப்படின்னா, ஜாதகம் நல்ல சுத்தி இருக்கிற ஜாதகத்துக்கு வேகம் ஆவாகனம் பண்ண முடியும். குருவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறவருக்கு ஆவாகனம் முடியும். தாய் தந்தை, பெற்றோர்கள், பந்துமித்ராதிகள், அவங்களுடைய அனுகிரகம் பெற்றவர்களுக்கு ஈஸியாக ஆவாகனம் பண்ணால் அந்த சக்தி வேகம் கைகூடும். இந்த மாதிரி நல்ல 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 குணங்கள் ஏராளமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆவாகனம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இங்கே உட்காரு அப்படின்னா பிறகு உட்காந்துருவா. இப்போ பரமாச்சாரியெல்லாம் ஆவாரம் பண்ணுறா அப்படின்னா இந்த மாதிரி கையை காலை மூக்கு நாக்கெல்லாம் கட்டணும் வேண்டாம். அப்படியே கண்ணை மூடின்னு மேலே பாப்பா, எனக்கு இப்போது சுப்பிரமணியன் வேணும், ஓகே சுப்பிரமணிய சுவாமி வருங்கோ, உட்காருங்கோ அப்படின்னா உட்காந்தாச்சு பகவான். அவளோட ஃப்ரீக்வன்சி இஸ் லைக் தட். நம்ம ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. அவள் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே மேட்ச்டு. புரியாத வித்தியாசம். அதனால தான் ஆச்சாரியனுக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுத்துருக்கு நம்ம தர்மசாஸ்திரத்தில். ஆச்சாரியன் அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதையை காப்பாற்றின்னு வாழ்றவனாகவும் இருக்க வேண்டும். தினச்சரியெல்லாம் பண்ணி, ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி, நித்தியகர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி, பஞ்சயத்னங்கள் பண்ணக்கூடியவனால் மட்டும்தான் ஆவாகனம் பண்ணால் சக்தி அவனுக்கு மட்டும்தான் உள்ளது. சும்மா இல்லைன்னா தூக்கி போட்டுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி 0 to 100 1%, 2% கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50%, 60% கிடைக்க வேண்டாம். 100 கிடைக்காது. 50%, 100%. ஏன்னா பகவத் பாதரை அம்பாளை பார்க்கறதுக்கு தவம் பண்ணாங்க. இமேஜின் பண்ணி பார்க்கணும். பகவத் பாதர் அம்பாளை பார்த்து ஆவாகனம் பண்ணுறதுக்கு தபஸ் பண்ணியிருக்காரு. நானும் நீங்கள எங்கே நினச்சி பார்க்கணும். வேலை அவங்களே பகவத் சக்தியை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு கொல்லூர் மூகாம்பிகா தேவியை
அவர் வந்து அழைச்சிட்டு வரத்துக்கு தீர்மானம் பண்ணிட்டார் கேரளாவுக்கு. தவம் பண்ணுறார் அந்த குடஜாத்திரி மலையில். அம்பா பிரதேசமானா கொஞ்ச நாள் தபஸுக்கு அப்புறமா. அப்போ நிறைய பேர் தபசு பல வருஷங்களாக யுகங்களாக எல்லாம் பண்ணித்தான் ஒரு சக்தியை வந்து அவளோடு இஷ்டப்படி அவளுக்கு அவளால் அந்த ஆவாகனம் பண்ணி பிரத்யட்சப்படுத்த முடியறது. புரியுறதா உங்களுக்கு? அந்த நிலையில் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு சும்மா பஞ்சகத்தை கட்டிட்டு எல்லாம் கோசாம்படை உறுத்தின்னு வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நடக்கப்போ வராது. எதனால தான் பல இடங்களில் பூஜை பண்ணால் பலன் கிடைக்காம போகும். பூஜையினுடைய சத்கர்மாவனுடைய புண்ணியம் கிடைக்குமே தவிர உத்திஷ்ட காரியங்கள்லாம் நடக்காது. இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது தாவாகரம் அப்படிங்கிறதான ஒரு ஃபங்க்ஷனில். தாவாகரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுத்து இனி எவ்வளோ பேசலாம் இந்த தாவாகரத்தை பற்றி. ஆனால் ரொம்ப பேசினா ரொம்ப அதிகமாக போயிடும், நிறுத்து போயிடும். அது வேறு. இந்த தத்துவங்களை நாம் அட்லீஸ்ட் புரிஞ்சினோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி பராசக்தியை வந்து ஓம் குமாரி திரிமூர்த்தி ச கல்யாணி ரோஹிணி ததா காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ராம்பிகா தேவியை நம. அடுத்த வார சங்கத்தில் நாமானி அப்படிங்கிறதான 3வது அங்கம் நவாங்கத்தில் பராசக்தியினுடைய 64 யோகினி தேவிமாருடைய நாமங்கள் சொல்லுகின்றதான அதில் வந்து நாமங்களுக்கு கூடியதான அர்த்தத்தை கொஞ்சம் 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 தெரிஞ்சுப்போம். இப்போது குமாரி திருமூர்த்தியெல்லாம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி தேவி பாகவதத்தில் சத்சங்கங்களில் சொன்னதுதான் நான் அந்த திருப்பி ரிப்பீட் பண்ணலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச நாமங்கள் தான் அதெல்லாம். அந்த நாமங்களே வந்து அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கா. அதனால் அந்த நாமத்தை சொல்கிற நேரத்தில் அர்த்தம் தெரிஞ்சுக்கும். இப்போது ஜெகத் பூஜ்யே, ஜெகத்தில் இருக்கிற அனைவரும் பூஜை செய்யக்கூடியவர்களே. ஜெகத் வந்தே, ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்தனம் செய்யக்கூடியவள், நமஸ்காரம் செய்யக்கூடியவளே. சர்வசக்தி ஸ்வரூபிணி, எல்லா விதமான சக்திகளினுடைய ஸ்வரூபமானவள். அப்பேற்பட்டதான அந்த குமாரி தேவி பூஜாம் கிரகாண குமாரிஹி, வீடுகள் எல்லாம் பூஜை செய்யறதுக்கு தகுதி பெற்றவள். அனைத்து வீடுகள்லையும் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தகுதியுற்றவள். 2 வயசு பிராயம் இருக்கக்கூடியதான கன்னிகா ரூபிணியான இந்த குமாரி தேவி. ஜெகன்மாதே நமோஸ்துதே, ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவள் நீ. ஒரு பெண் குழந்தைக்கு 2வது வயசில் வரக்கூடியதான மாற்றங்கள் சயின்டிஃபிக்கலி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜெகன்மாதான்னு சொல்கிறதுக்குள்ள அர்த்தம் இயற்கையாகவே புரியும். அவ்வளோ அபரிமிதமான சக்தி. ஒரு பெண் குழந்தையினுடைய 16 வயசு வரைக்குமே 16 கலைகள், ஒவ்வொரு கலைகள் வந்து ஒவ்வொரு வருஷத்தில் மாற்றம் பெறும் இந்த பெண்ணுடைய உடம்புல. அதாவது ஜென்மம் பூராவது கேட்டுருக்கிற அந்த மகாத்மத்தை அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கு. அப்படி இருக்கிறதான ஒரு குழந்தையவா நாம் பெற்று வளர்த்து பெருசாக்குறோம் அப்படின்னு தோணும். அதன் பிறகு இந்த குழந்தைகள் காட்டுற அக்கிரமத்தை பார்க்குற நேரத்தில் எவ்வளவு புனிதமான இந்த உடம்பு, எவ்வளோ புனிதமான இந்த நம்மளுடைய இந்த கலாச்சாரம், எவ்வளவு புனிதமான வாழ்க்கை, இதை எப்படியெல்லாம் வாழ வேண்டியதை எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்று நினைச்சு பார்க்குற நேரத்தில் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். அதனால தான் பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாகிட்டு வரதை தவிர கம்மியாகிறது இல்லை. கம்மி ஆகவே ஆகாது. டேக் மை வேர்டு. இன்னும் அத்தனை பேரும் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் ஆகும். அடுத்தது திரிபுராம் திரிபுராதாராம், திரிபுரங்கள் 3 விதமான புறங்கள். பலவிதமான புறங்கள் 3 புறங்கள் இருக்குது. நேற்றுன்ற நாளை இருக்குது, போர் ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் இருக்குது. 3 காலங்கள் இருக்குது, திசந்திகள் இருக்குது. 3 வச்சு என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். திரக்ஷரி திவ்யகந்தாட்யா அப்படிலாம் சஸ்நாமத்தில் வைக்கணும் பண்ணியிருக்கிற 3 புறங்கள் இருக்குது. பூலோகம், போர்லோகம், சோர்லோகம். இப்படி திரிபுராம் திரிபுராதாராம், திரிபுரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். திருவர்ஷாம், 3 வயசு பிராயம் இருக்கக்கூடியவள். ஞான ரூபிணி, ஞானஸ்வரூபிணி. இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு ஞானம் உதிக்கிறது எப்போ? 3வது வயசுல. மாதிருத்தம் எப்போ உத்தி ஆகிறது அவளுக்கு? 2வது வயசுல. ஒரு குழந்தை, பெண் குழந்தை கர்ப்பமான காலத்திலேயே கிட்டத்தட்ட 12 மில்லியன் எக்ஸு, அதாவது அண்டம் அவளுடைய ஓவரீஸில் வருது அந்த பெண் குழந்தைக்கு. நினச்சி பார்க்கலாம். அதுதான் சுருங்கி 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 800 ஆகி இப்போல்லாம் 400 வந்து நிற்கிறது. இப்போ இந்த மாடர்ன் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து 400 தான் இருக்குது. அந்த 400ம் இன்னும் கம்மியாகி வரும். அப்போது 30 வயசு 35 வயசுக்குள்ளெல்லாம் அவளுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கர்ப்பமாக முடியாது, பெண் தன்மை எழுந்து விடுவாள். ஏன்னா இது உயிர் வாழறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், இதுக்கு முன்னாடி எபிசோட சொன்னேன் இல்லவா, என்னெல்லாம் நிபந்தனைகள்லாம் உண்டு அப்படின்னு. அப்படி 6 ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணுடைய முட்டையை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த எக்கை. இதெல்லாம் இப்படியெல்லாம் பவித்திரமாக பார்த்துட்டு வந்தாங்க ஒரு காலத்தில் நம்ம மகர்ஷி சாதிகள், மகான்கள். இப்படி ஓரோ வார்த்தைக்கும் அர்த்தம் சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சமயம் ரொம்ப போயிடும். அடுத்ததாக திரைலோக்கிய வந்திதாம், 3 உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாலேயும் வந்திக்கப்படக்கூடியவள். அப்பேற்பட்டதான தேவிக்கு திரிமூர்த்தி என்றதான பேர். அந்த திரிமூர்த்தி தேவி நான் ஆவாகனம் செய்கிறேன், பூஜை செய்கிறேன். இப்போ நிறைய பேர் கேப்பா, நான் சொல்லுங்க நீ அதுதான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதனால் அடுத்த வாரத்தில் இந்த அர்த்தத்தை கண்டினியூ பண்ணுவோம். நம சிவாய. சர்வம் ஜெகதம்பார்ப்பணம் வஸ்து. ஹரி ஓம்.